குன்னூர் செல்ல பஸ்ஸில் ஏறினர். ஏறும்போதே ஏதோ ஒரு கெட்ட சகுனம் போல அவருக்கு தோன்றியது. பின்னர் பஸ் ஸ்டாண்டில் தண்ணி பாட்டில் வாங்கி குடித்துவிட்டு பஸ் ஏறலாம் என நினைத்து தண்ணி பாட்டில் வாங்க கடைக்கு சென்றார். அப்போது பெட்டிக்கடையில் நியூஸ் பேப்பர் ஆட் தொங்கவிட்டிருப்பதை கண்டார். அதில் குன்னூர் இரட்டை கொலை வழக்கில் கிடைத்த மர்ம வாசகம் கொண்ட பலகை போலீசார் திணறல் என்று போட்டிருப்பதை கண்டார். பிறகு பஸ்ஸில் ஏறி அமர்ந்தார். அவருடைய சீட்டில் வேறு ஒருவர் அமர்ந்திருந்தார். அவரை போக சொல்லிவிட்டு அந்த இடத்தில் மணியும் பாபுவும் உட்கார்ந்தனர். உட்கார்ந்த பிறகும் அந்த நியூஸ் பேப்பர் போஸ்டரையே ஆச்சரியமாக மீண்டும் மீண்டும் உற்று நோக்கிக் கொண்டே இருந்தார். இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்கிறது எனது போலவே அவரின் பார்வை இருந்தது. தற்போது பாபுவும் மணியும் குன்னூர் பஸ் ஏற பஸ் ஸ்டாப்பில் வந்து காத்திருக்கின்றனர். பேருந்து வர தாமதமானதால் உடனே அந்த புக் செய்த பேருந்தின் நடத்துனருக்கு ஃபோன் செய்கிறார் பாபு. சார், ஜானகி டிராவல்ஸா? ஆமாம் சார், சொல்லுங்கள். ரொம்ப நேரமாக கண்ணகி நகர் பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறோம். பழனிக்கு பஸ் புக் பண்ணியிருந்தோம். 20 நிமிஷமாக நிற்கிறோம், இன்னும் பஸ்ஸை காணோம். சார், பஸ் வந்துட்டு தான் சார் இருக்கு. முதல்ல கண்ணகி நகர் பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டு தான் வண்டி கிளம்பும். இங்கே ஒரு டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டோம், அதான் சார் வர முடியல. இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் பஸ் கண்ணகி நகர் பஸ் ஸ்டாப்புக்கு வந்துடும் சார். சரி, ஓகே, வாங்கப்பா. கடைசியாக சுமார் 7 நிமிடங்கள் கழித்து ஒளிர் விளக்குகளை ஒளிரவிட்டு கரையை தொடும் அலையைப் போல சாந்தமாக பஸ் ஸ்டாப்புக்குள் வர காத்திருந்தது ஜானகி டிராவல்ஸ். மணி, வர்றது ஜானகி டிராவல்ஸ் தானே? படிச்சு சொல்லு. ஆமாயா, ஜானகி டிராவல்ஸ் தான். சீக்கிரம் பேக்கை தூக்கலாம், கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. பாபு தள்ளி நின்று மணி பேக்குகளை எடுக்க உதவி செய்தார். பின்னர் 2 பேருடைய 2 பெரிய பேக்குகளை மணியே சுமந்து கொண்டு ஜானகி டிராவல்ஸ் இன்னும் அருகில் வரும் வரை காத்திருந்தான். ஐயா, ரொம்ப டிராஃபிக்கா இருக்கு. இந்த பஸ் இப்ப கிட்ட வர்ற மாதிரி தெரியல. பேசாம ஒரு 50 மீட்டர் எடுத்து வச்சு நாமே போய் ஏறிடலாமா? அதுவும் சரிதான் பாபு, போலாம். சரி, நான் போறேன், நீங்க பின்னாடியே வாங்கய்யா. இந்த டிராஃபிக்ல வண்டி நிறைய இருக்கு, அதனால பார்த்து வாங்க என கூறிவிட்டு மணி முன்னே நடக்க அவரை நோக்கி பாபு பின்னே நடந்தார். பஸ்ஸுக்கு பக்கத்தில் சென்றதும் அவர்களின் பெயரை கூறிவிட்டு நடத்துனரிடம் சொல்லி பஸ்ஸில் ஏறிவிட்டனர். ஏறியதும் அவர்கள் சீட்டு எங்கே இருக்கிறது என்று தேடி அமர்ந்து கொண்டனர். தற்போது நடத்துனர் அவர்களை பார்த்து பேசினார். சார், பஸ் வந்து பஸ் ஸ்டாண்டில் ஒரு 15 நிமிஷம் நின்றுட்டு அதுக்கப்புறம் போற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா டிரைவரும் நானும் இன்னும் சாப்பிடல, அதனால சாப்பிட்டு நம்ம கிளம்புற மாதிரி இருக்கும் சார். உங்களுக்கு ஓகே தானே? அதெல்லாம் ஓகே தான்ப்பா. சாப்பிட்றதுக்கு போய் யார் வேணாம்னு சொல்ல போறோம். நீங்க சாப்பிட்டு வண்டி எடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று பாபு கூறினார். பேருந்தும் உடனே அங்கிருந்து வேகமாக நகர்ந்து பஸ் ஸ்டாண்டுக்கு அருகில் வர வர சீனிக்கட்டியை பார்த்ததும் ஒன்றின் பின் ஒன்றாக செல்லும் எறும்புகளைப் போல மெதுவாக நகர்ந்தது அந்த டிராஃபிக். என்ன மணி, இன்னைக்கு இவ்வளோ டிராஃபிக்? ஏதாவது முகூர்த்த நாளா? சரியா தெரியலங்கய்யா. நான் கேலண்டர் பார்த்தப்போ பிரதோஷம்னு இருந்துச்சு. ஒருவேளை முகூர்த்த நாளா கூட இருக்கலாம். ஒண்ணுமில்ல சார், ஊர்ல ஏதோ ஒரு பெரிய தலைவரோட பிறந்த நாளாம். அது என்னமோ இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு தான் தொடங்குது. ஆனா இவனுங்க தான் சார் 8 மணிலிருந்து கொண்டாட்டம் அது இதுன்னு ஸ்டார்ட் பண்ணி ரோட பிளாக் பண்ணிருக்கானுங்க. இவங்களை கேட்கறதுக்கு எந்த போலீஸ்காரங்களுக்கும் தெம்பு இல்லை. ஆனா ஒரு அர்ஜென்ட்டுக்கு ஹெல்மெட் மறந்துட்டு போறவனை மட்டும் பிடிச்சி வச்சு அடுத்து அவன் ஹெல்மெட் போட்டா மண்டை வேலை செய்யாத அளவுக்கு மண்டை சூட்டை கிளப்பி விட்டுருவாங்க. என்னத்த சொல்ல, இந்த போலீஸ்காரனுங்களை கண்டாலே எரிச்சல் மயிரா இருக்கு. மணி உடனே தலையை சொரிந்து கொண்டே பாபுவை ஓரிட்டு பார்த்தார். அட என்னப்பா, போலீஸ்காரங்க எவ்வளவுதான் பண்ணுவாங்க. நாமளும் கொஞ்சம் அவங்க நிலைமையை நினைச்சு புரிஞ்சுக்கிட்டு தான் போகணும். இல்ல சும்மா எல்லாத்துக்கும் போலீஸ் தான் காரணம்னு சொன்னா எப்படி? அவங்களும் மனுஷங்க தானேப்பா. அட போங்க சார், இந்த போலீஸ்காரங்களுக்கு உண்டான மரியாதையே கெட்டு போச்சு. எல்லாத்துக்கும் லஞ்சம் மாமூல்னு வாங்கி இந்த புனிதமான சேவையை கெடுத்துட்டாங்க. இவனுங்களை பத்தி என்ன சார் பேசுறது? விடுங்க சார், இவனுங்களை பத்தி பேசுறது டைம் வேஸ்ட் தான். பாபுவும் மணியை அமைதியாக இருக்க சொல்வது போல கையை காட்டி சைகை கொடுத்தார். பின்னர் மணியும் வாய் திறக்காமல் அமைதியாக இருந்தான். சரிங்க சார், பஸ் ஸ்டாண்ட் வந்துருச்சு. நீங்க இங்கே இருங்க, இல்ல ஏதாவது சாப்பிடணும்னா போய் சாப்பிட்டு வாங்க. இல்லப்பா, எங்களுக்கு எதுவும் சாப்பாடுலாம் வேணாம். நீ தான் இப்ப ஆக்ரோஷமா பேசி டயர்டாயிருப்ப. உனக்கு தான் சாப்பாடு முக்கியம், நீ போய் சாப்பிடு என்று நடத்துனரை பார்த்து ஜாடமாடையாக பேசினார் பாபு. நடத்துனரும் அதை கேட்டுவிட்டு சிரித்தபடியே கீழே இறங்கினார்.
மணி, ஒவ்வொருத்தருக்கும் போலீஸை பற்றி ஒவ்வொரு எண்ணம் இருக்கும்டா. அதெல்லாம் நம்ம அவங்க கிட்ட சொல்லி பேச்சு கொடுத்துட்டு இருக்க முடியாது. ஏன்னா எல்லாரும் போலீஸை பார்த்து வளர்ந்த சூழல் அப்படி. இப்போ நான் என்னோட சின்ன வயசுல இருந்து பார்த்த போலீஸ் அதிகாரிங்க எல்லாமே நேர்மையான ஆளுங்க. ஆனா ஒரு சிலர் லஞ்சம் வாங்குறவங்கள பார்க்கலாம். ஒரு சிலர் ஸ்டேஷனுக்குள்ளேயே சக பெண் போலீஸ் கிட்ட தப்பா நடந்துக்கிற மாதிரி பார்த்துருக்கலாம். இந்த மாதிரி எல்லா தொழிலையும் நல்லவன் கெட்டவன் இருந்துட்டு தான் இருப்பான். அதனால அதை பத்தி பெருசா கண்டுக்காம நம்ம வேலையை நாம சரியா பார்க்குறோமா, அதுவே போதும்னு நகர்ந்து போறது பெட்டர். ஆமாங்கய்யா, ஒரு வகையில நீங்க சொல்றதை யோசிச்சு பார்த்தாலும் கரெக்டா தான் இருக்கு. எல்லா தொழிலையும் ஏதாவது வில்லங்க முடிச்சவன் இருக்கத்தான் செய்யறாங்க. அவனுங்களால நல்லா இருக்கிற உங்களை மாதிரி ஆளுகளுக்கு கெட்ட பேர் ஆகுது. மணி, அதெல்லாம் நம்ம மண்டையில ஏத்திக்கிட்டாதானே பிரச்சனை. இந்த பாரு மணி, நாம நம்மோட மனசாட்சிக்கு பயந்து வாழ்ந்தா போதும். அடுத்தும் நம்மளை ஜட்ஜ் பண்றத பத்தி கவலையே பட வேணாம். சரி மணி, நீ இங்கேயே உட்காந்துரு. நான் கீழே போய் ஒரே ஒரு வாட்டர் பாட்டில் மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன். ஐயா, நீங்க உட்காருங்க ஐயா, நான் போயிட்டு வரேன். இல்லை மணி, நானே போயிட்டு வரேன். கொஞ்ச நேரம் இங்கே பஸ்ஸில் உட்காந்துட்டு இருந்ததே கால் லைட்டாக வலிக்கிற மாதிரி இருக்கு. அதனால் நானே நடந்து போய் வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வந்தால் தான் கொஞ்சம் காலுக்கு எக்ஸசைஸ் கொடுத்தா மாதிரி இருக்கும். அதனால் நானே போயிட்டு வந்துடுறேன். நீ இங்கேயே இரு. சரிங்க ஐயா. உனக்கு ஏதாவது வேணுமா? எனக்கு எதுவும் வேணாம்யா. இந்த பிஸ்கட்டு சாக்லேட் அந்த மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? ஒரே ஒரு பிஸ்கட் பாக்கெட் மட்டும் வாங்கிட்டு வாங்க ஐயா, போதும். சரி, கொஞ்சம் நகரு, நான் வெளியே போயிடுறேன் என்று மணியின் காலை நகர்த்திவிட்டு சீட்டிலிருந்து வெளியே வந்தார். ஐயா, அப்படியே ஒரு புளிப்பு மிட்டாய் இருந்தால் வாங்கிட்டு வந்துருங்க. ட்ராவலிங்க்கு ஏதுவாக இருக்கும். சரிடா. பஸ்ஸிலிருந்து கீழே இறங்கினார் பாபு. அதன் பின் கடை எங்கிருக்கிறது என்று தேடி பார்த்து கடைக்கு சென்றார். 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலு, ஒரு பாக்கெட்டு பிஸ்கட் தாங்க. புளிப்பு மிட்டாய் இருந்தால் அதையும் ஒரு பாக்கெட்டு தாங்க. கடைக்காரர் தண்ணி பாட்டில் மற்றும் பிஸ்கட் பாக்கெட் எடுக்கும் நேரத்தில் அந்த கடைக்கு முன்னால் தொங்கவிடப்பட்டிருந்த நியூஸ் பேப்பர் போஸ்டரை பாபு பார்க்கிறார். அதில் எழுதப்பட்டிருந்த வாசகம் என்னவென்றால், குன்னூர் கொலை வழக்கில் அடுத்தடுத்த திருப்பங்கள், குழப்பத்தில் போலீஸ் என்று வாசகம் அச்சடிக்கப்பட்டிருந்தது. இதனை பார்த்ததும் அங்கேயே நின்று கொண்டு அதை பார்த்து கொண்டிருந்தார் பாபு. இந்தாங்க வாட்டர் பாட்டில், பிஸ்கட். பாபுவிடமிருந்து எந்தவிதமான ரெஸ்பான்ஸும் இல்லை. சார், இங்கே பாருங்க என்று கூறியதும் சடனாக பதட்டத்துடன் முகத்தை மேலே உயர்த்தி பார்த்தார் பாபு. ஓ சாரி, என்னோட கவனம் வேற எங்கேயோ போயிடுச்சு. எவ்வளோ ஆச்சு? 1 லிட்டர் தண்ணி, ஒரு பிஸ்கட் பாக்கெட்டு, அப்புறம் ஒரு மிட்டாய் பாக்கெட்டு, மொத்தம் 35 ரூபா சார். மெதுவாக முன்னோக்கி நடந்து கொண்டே தலையை மட்டும் பின்னால் பார்த்து அந்த போஸ்டரையே மீண்டும் உற்று நோக்கினார் பாபு. சார், நீங்க பாபு சார் தானே? ஆமாங்க சார். உங்க படம் ஒன்று நேத்து தான் சார் ஓடிடியில பார்த்தேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு சார். நம்ம ஊருக்கார ஒருத்தரை பத்தி படம் வர்றது இந்த ஊருக்காரனா எனக்கு பெருமையா இருக்கு சார். ரொம்ப நன்றிங்க. ஆனா இந்த கிரெடிட்ஸ் எல்லாமே அந்த டைரக்டருக்கு தான் போய் சேரணும். ஏன்னா அவர் தான் இந்த டாக்குமெண்ட்ரி நல்லா வரணும்னு கடுமையா உழைச்சாரு. அப்போ அந்த தம்பிக்கு என்னோட வாழ்த்தை சொல்லிடுங்க சார். கண்டிப்பா சொல்லிடுறேன் சார். அந்த சிந்தாமணி கேஸ் என்னதான் சார் ஆச்சு? கடைசி வர ஆளு கிடைக்கலையா? அதை கேட்டதும் பாபு பேச தயங்கிக் கொண்டே மழுப்பினார். சார், எனக்கு பஸ்ஸுக்கு டைம் ஆயிடுச்சு. நம்ம இன்னொரு நாள் அதை பத்தி பேசலாம். வரேன் சார் என்று கூறிவிட்டு அப்படியே பஸ் இருக்கும் இடத்திற்கு செல்லும் வரை மீண்டும் அந்த போஸ்டரையே உற்று நோக்கி கொண்டு பஸ்ஸில் ஏறுகிறார் பாபு. பின்னர் அவரது சீட்டில் அமர்கிறார். பாபுவை மணி கண்டதும் ஏதோ சரியில்லாதது போல மணிக்கு தோன்றுகிறது. ஐயா, என்னாச்சு? ஏதோ குழப்பமா இருக்கீங்க. ஒண்ணுமில்ல மணி, எங்கேயோ மிஸ் பண்றேன். மிஸ் பண்றீங்களா? என்ன மிஸ் பண்றீங்க? என்ன பேசுறீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. மணி பேசிக் கொண்டிருக்கும் போதே சடனாக மணியை திரும்பி பார்த்தார் பாபு. அதை கண்டதும் மணி பயந்து போனார். இதுல ஏதோ மர்மம் இருக்கு மணி என கூறிவிட்டு பின்னர் மறுபடியும் ஜன்னல் வழியாக அந்த பெட்டிக்கடையில் தொங்கவிடப்பட்டிருந்த போஸ்டரையே வெறிக்க வெறிக்க பார்த்து கொண்டிருந்தார் பாபு. மர்மம் தொடர்ந்தது. பாபுவின் அந்த செயலை கண்டதும் மணிக்கு பீதி கிளம்பியது. எதற்காக இவர் இப்படி இருக்கிறார், எதனால் இப்படி நடந்து கொள்கிறார் என ஒன்றும் புரியவில்லை. ஐயா, உங்களுக்கு என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி பேசுறீங்க?
உடனே நார்மல் ஆனார் பாபு. சாரி மணி, எனக்கு என்னன்னு தெரியல மணி. ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததும் ரொம்ப மைண்ட் கிளஸ்டர்டாக இருக்குது. ஏதோ ஒன்று என்னோட மைண்டை உறுத்திட்டே இருக்குது. ஒரே விஷயம் அடிக்கடி ரீகால் ஆகி எல்லாமே ஏதோ ஒரு விஷயத்தை என்கிட்ட சொல்ல வருது. ஆனால் அது என்னன்னு தான் எனக்கு தெரியல. சம்திங் கோயிங் டு ஹேப்பன் அப்படிங்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது மணி. சார், முதல்ல நீங்கள் இந்த தண்ணியை குடிங்க. பாபு வாங்கி வந்த தண்ணி பாட்டிலை அவரிடமிருந்து வாங்கி மணி ஓபன் செய்தான். இந்தாங்க சார், முதல்ல தண்ணியை குடிங்க. எனக்கு தெரிஞ்சு பஸ் மூவ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. பையை திறந்து அதிலிருந்து ஒரு பேப்பரை எடுத்து 4ஆக மடித்து பாபுவுக்காக விசிற ஆரம்பித்தார். இதெல்லாம் எதுக்கு மணி, நீ ரிலாக்ஸ் ஆகு. எனக்கு ஒன்றும் இல்லை. தண்ணி குடித்ததும் இப்போ கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது. எதுவும் நினைக்காம தான் இருக்க நினைக்கிறேன். ஆனால் என்னால் முடியல மணி. மாத்திரை போடுங்க, கொஞ்சம் சரியாக வாய்ப்பு இருக்கு. இல்லை மணி, நீ சொன்ன மாதிரி வண்டி மூவ் ஆச்சுன்னா எனக்கு அந்த பிரச்சனை இருக்காதுன்னு தோணுது என கூறிவிட்டு மறுபடியும் அவருடைய கண் அந்த போஸ்டரையே தேடியது. மணி, பஸ் எடுக்கிற வரைக்கும் நீ இந்த ஜன்னல் ஓரமாக வந்து உக்காந்துக்கிறியா? சரி, உட்காந்துக்கிறேன். அதில் என்னையா இருக்கு? தற்போது இருவரும் தங்களுடைய சீட்டை மாற்றி உட்கார்கின்றனர். மணி, இந்த குன்னூர் கொலை வழக்குன்னு ஒரு கேஸ் போயிட்டு இருக்குல்ல, அதை பற்றி ஏதாவது படிச்சியா? ஆமாயா, ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது பார்த்தேன். ஹாஸ்பிட்டலில் பார்த்தியா? எப்படி? ஐயா, உங்களுக்கு ஜூஸ் வாங்கிட்டு வர சொல்லி நர்ஸ் அனுப்புனாங்க. அப்போ நான் அந்த கடைக்கு போகிறப்ப எதிரில் தான் ஒரு பொட்டி கடை இருந்துச்சு. அந்த பொட்டி கடையில் ஒரு ஐயா பேப்பர் படிச்சுட்டு இருந்தார். அப்போ அவர் எழுந்து போனதும் அந்த பேப்பரை எடுத்து நான் படித்தேன். அப்போ தான் இந்த நியூஸை பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குய்யா. ஓ, ஓகே. ஆமாங்கய்யா, அதை பற்றி இப்போ ஏன் கேட்குறீங்க? இல்லை மணி, சும்மா தான் கேட்டேன். ஆமாம், நீ அந்த கேஸை பற்றி முழுசாக நியூஸில் படிச்சியா? அதெல்லாம் படிக்கிற பழக்கம் இல்லையா. வெறும் அந்த ஹெட்லைன்ஸ் மட்டும் படித்து பேப்பரை அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். மணி, எனக்கு இந்த கொலை வழக்கு கேஸ் தான் நான் டிஸ்சார்ஜ் ஆனதுலேருந்து மண்டையில் ஓடிட்டே இருக்கு. ஐயா, அதெல்லாம் எதுவுமே மனசில் போட்டு குழப்பிக்காதீங்க. நீங்கள் ஓய்வெடுக்க தான் குன்னூர் போகிறீங்க. சாரி, போகிறோம். அங்கே இருக்கிற நேரத்துலையும் நம்ம கேஸை பற்றியே ஏன் நினைக்கணும்? கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்கய்யா, தூங்குங்க, எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். இல்லை மணி, சரியாகாது. எனக்கு என்னமோ அந்த கேஸை எடுத்து நடத்துகிற போலீஸால் அவ்வளோ சீக்கிரம் கொலையாளியை கண்டுபிடிக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன் அந்த மாதிரி நினைக்கிறீங்க? இல்லை மணி, எனக்கு ஏதோ ஒரு உள்ளுணர்வு சொல்லுது. அந்த உள்ளுணர்வு தான் என்னை இப்போ குன்னூருக்கே போக தூண்டுதோ அப்படிங்கிற மாதிரியும் தெரியுது. ஐயா, நீங்கள் ரொம்ப யோசித்து உங்கள் உடம்ப நீங்களே கெடுத்துக்கிறீங்க. நான் சொல்கிறத கேளுங்க. எதை பற்றியும் யோசிக்காமல் வெறும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு மட்டும்தான் குன்னூர் போகிறோம். அங்கேயும் போய் இந்த கேஸ்லாம் வேணாம்யா. என் பேச்சை கேளுங்க மணி. ஒரு போலீஸ்காரனுக்கு எப்போவுமே எந்த கிரைமை பார்த்தாலும் அதை அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து யோசிக்கிற ஒரு பழக்கம் இருக்குது. அதனால் நான் சர்வீஸில் இருக்கேனோ இல்லையோ, ஒரு க்ரைம் நியூஸை நான் படித்தேன்னா அதை என்னுடைய ஆங்கிளில் இருந்து யோசித்து பார்த்து ஒரு தீர்வு சொல்லுவேன். ஆனால் எனக்கு என்னமோ அந்த குன்னூர் மர்டர் கேஸில் யார் குற்றவாளியாக இருப்பாங்கன்னு எந்த ஐடியாவும் இல்லை. ஐயா, கேஸ் இப்போ தான் தொடங்கியிருக்கு. அதுக்குள்ளே எப்படி நீங்கள் கொலையாளி கிடைக்க மாட்டான்னு சொல்கிறீங்க? இனிமே கேஸ் போக போகத்தானே தெரியும். அதெல்லாம் உன்ன மாதிரி காமன் ஆளுக்கு மணி. நான் அந்த ப்ரொஃபஷனில் இருந்து பழம் தின்னு கொட்டை போட்டவன். ஒரு கேஸை படிக்கும் போதே தெரியும் இதுக்கு ரிசல்ட் கிடைக்குமா கிடைக்காதான்னு. எனக்கு என்னமோ 99% இந்த கொலைக்கு ரிசல்ட் கிடைக்கிறது சந்தேகம்னு தான் தோணுது. அதுக்கு அர்த்தம் அவரால் முடிக்க முடியாதுன்னு நான் சொல்லலை, ஆனால் கஷ்டப்படுவார். இந்த மாதிரி எனக்கு தோணின ஒரே ஒரு கேஸ் என்னுடைய கரியர்லேயே இருக்கு. என்ன கேஸையா சொல்ல வரீங்க? அந்த மேன்ஷன் கேஸா? ஆமாம், அந்த சிந்தாமணி மேன்ஷன் கேஸ் தான். ஐயா, சர்வீஸில் இருக்கும்போதே அந்த கேஸை பற்றி யோசித்து நீங்கள் மாதக்கணக்காக டிப்ரெஷனில் இருந்தீங்க. அதனால் டிப்ரெஷன் டேப்லெட்டும் எடுத்துக்கிட்டீங்க. அந்த அளவுக்கு தலைவலி பிடிச்ச கேஸ் பற்றி மறுபடியும் நினச்சி பார்க்கணுமா? அதுவும் உங்கள் உடம்பு இருக்கிற நிலமையில இது தேவையா? கொஞ்சம் யோசிச்சு பாரு மணி. என்னுடைய கெரியர்லேயே எனக்கு ரொம்ப தலைவலியை கொடுத்த கேஸ் அது. என்னால் முடியாதுன்னு சொல்லி தூக்கி போட்ட ஒரு கேஸ். அப்படிப்பட்ட என்னோட கேஸை எனக்கே இப்போ முடிச்சு வைக்க ஒரு வாய்ப்பு இருக்குன்னு யாரோ என் காதுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. ஐயா, நீங்க என்ன சொல்ல வரீங்க? எஸ், இந்த குன்னூர் மர்டர் கேஸை பற்றி
நான் ஃபர்தராக பார்த்தப்போ இது எல்லாமே 70% அந்த சிந்தாமணி கொலை கேஸோட சாயல் தான் இருக்குது. அதனால தான் இதெல்லாம் எனக்கு ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல வர்ற மாதிரி தோணுது என கூறிவிட்டு சீட்டிற்கு பின்னால் சாய்ந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் செய்ய நினைத்தார் பாபு. தற்போது அந்த டாக்குமெண்ட்ரி நடந்த நேரத்திற்கு கதை ஃப்ளாஷ்பேக் செல்கிறது. ஏன் சார் அந்த சிந்தாமணி கேஸை மட்டும் உங்களால் முடிக்கவே முடியல? பாபு தற்போது அப்செட் ஆனார். எதை பற்றி நினைக்க வேண்டாம் என்று எண்ணினாரோ அதையே நினைவூட்டும் வகையில் இயக்குனரின் கேள்வி இருந்ததால் பாபு பதில் சொல்ல திணறினார். தெரியலப்பா, என்னோட கெரியரில் எனக்கு வந்த ஒரே கரும்புள்ளி அதுவாக தான் இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு கேஸ் என் வாழ்க்கையில் இல்லாமல் இருந்திருந்தா எனக்கு எந்த விதமான டிப்ரெஷனும் இருந்திருக்காது. என் அப்பா அம்மா இறந்தப்ப கூட எனக்கு அவ்வளோ குடைச்சலா இல்லை. ஆனால் அந்த கேஸை என்னால் முடிக்க முடியல அப்படின்னு தெரிஞ்ச உடனே வந்த ஒரு டிப்ரெஷன் எனக்கு மீள முடியாத ஒரு வலியை கொடுத்துருச்சு. ஊருக்கு ஒதுக்குப்புறமா மலை மேலே இருக்கிற மேன்ஷனுக்கு பேர் தான் சிந்தாமணி. அந்த மேன்ஷனில் தான் 2 கொலை, ஒரு பொண்ணு ஒரு பையன். கடைசி வரைக்கும் அந்த பாடியை கிளைம் பண்ண யாருமே வரல. அதுக்கப்புறம் அனாதை பிணம்னு சொல்லி நாங்கள் தான் எரிச்சோம். சரி, பாடியை கிளைம் பண்ண தான் யாருமே வரல, கொலையாளி யாராக இருப்பாங்க அப்படிங்கிற கோணத்துலையும் நிறைய இன்வெஸ்டிகேஷன் போச்சு. ஆனால் எல்லாமே ஒரு டெட் எண்டில் தான் போய் முடிஞ்சுது. அவ்வளோ சாமர்த்தியமாக அந்த கொலைகாரன் அந்த 2 கொலையை பண்ணிட்டு தப்பிச்சு போயிருக்க முடியுமா? அதுவும் போலீஸ் ஸ்டேஷன், கிரைம் பிரான்ச் எல்லாத்தையும் மீறி தப்பிச்சு போயிருக்க முடியுமா என்ன? கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. சட்டத்தின் பிடியில் வேற ஏதாவது ஒரு கிரைமில் கண்டிப்பாக அந்த குற்றவாளி அவனுக்கு உண்டான தண்டனையை அனுபவிச்சே தீருவான். அதுக்கான நாள் வெகு தொலைவுலலாம் இல்லை, ரொம்ப கிட்டே தான் இருக்கு. எப்பெல்லாம் இந்த கேஸை பற்றி எனக்கு தோணுதோ அப்பெல்லாம் இப்படி தான் நினச்சிப்பேன் என கூறிவிட்டு கொஞ்சம் சாந்தமானார் பாபு. உங்கள் டாக்குமெண்ட்ரிக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அந்த சிந்தாமணி கொலை வழக்கோட ஃபைல் நாளைக்கு நீங்கள் என்னோட கேபினில் வந்து வாங்கிக்கலாம். அதில் எல்லாமே டீட்டெயிலாக இருக்கும், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தற்போது ஃப்ளாஷ்பேக் முடிந்து கதை பிரசன்ட்டுக்கு வந்தது. உடனே ஏதோ கெட்ட கனவிலிருந்து முழிப்பது போல உடம்பை முன்னோக்கி வேகமாக நகர்த்தி கண்ணை திறந்தார் பாபு. அதை பார்த்ததும் மணி ஷாக் ஆனான். ஐயா, என்னையாச்சு? ஏதாவது கெட்ட கனவு கண்டீங்களா? ஆமாடா, கொஞ்சம் பேட் தாட்ஸ் தான். உடனே டிரைவர், கண்டக்டர் என இருவரும் வண்டியில் ஏறி வண்டியை ஸ்டார்ட் செய்தனர். வண்டியும் ஸ்லோவாக பஸ் ஸ்டாண்டை விட்டு வெளியே நகரத் துவங்கியது. ஆனால் என்னதான் சீட்டு மாற்றி உட்கார்ந்தாலும் பாபுவின் பார்வை என்னமோ அந்த போஸ்டரின் பக்கமே தான் மீண்டும் மீண்டும் சென்றது. பின்னர் வண்டி மூவ் ஆனதும் மணி கேட்கிறார், ஐயா, சீட் மாறி உட்காந்துக்கிறீங்களா? கொஞ்சம் காற்றை சுவாசிச்சு உடம்பு ஆசுவாசப்படுத்துங்க, அப்புறம் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. சரி மணி, இங்கே வந்துரு. தற்போது இருவரும் சீட்டை மாற்றிக்கொள்கின்றனர். மணி, எனக்கு என்னமோ நம்மளோட இந்த குன்னூர் பயணம் ஏதோ ஒரு பெரிய விஷயத்த நமக்கு சொல்லி கொடுக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நான் எதை ரொம்ப உண்மைன்னு நம்பினனோ அந்த விஷயம் எனக்கு இல்லைன்னு இந்த குன்னூர் பயணம் காட்ட போகுதுன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் எதுவும் இல்லையா? நீங்கள் ரெஸ்ட் எடுங்கன்னு சொன்னால் கேட்க மாட்டீங்க. மணி, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் கிளியராக புரியுது. என்னங்கய்யா? ஐ திங்க் தட் கை சதாசிவம் நீட் மை ஹெல்ப் ஃபார் ஷுவர். ஸ்டேஷனுக்கு வெளியில் நின்று மெல்லிய இடை கொண்ட எசிலைட் சிகரெட்டை கையில் ஸ்டைலாக பிடித்துக்கொண்டு புகையை பறக்க விடுகிறார் சதாசிவம். உடனே அவரின் 2வது மனைவி ரேணுகாவிடமிருந்து சதாசிவத்துக்கு போன் வருகிறது. ஏங்க, நான் நேத்து என்ன சொன்னேன்? என்னமா சொன்னேன்? அப்போ உங்களுக்கு நான் சொன்னது ஞாபகம் இல்ல? எனக்கு இங்க ஒருத்தன் என் மேல இருந்துட்டு காதை பிடிச்சி திருவிட்டு இருக்கான். அவனுக்கு பதில் சொல்லியே எனக்கு மாளல. நீ வேற ஏம்மா? ஸ்ட்ரைட்டா என்ன மேட்டர்னு சொல்ல. என்ன டோன் சேஞ்ச் ஆகுது? அப்போ என் மேல பாசம் அவ்வளவுதானா? இதை கேட்டதும் சதாசிவம் போனை காதிலிருந்து எடுத்து அதை போட்டு உடைக்கும் அளவுக்கு டென்ஷன் ஆனது. இருப்பினும் கோபத்தை அடக்கிக் கொண்டு அதை காதில் வைத்து பேச ஆரம்பித்தார். அப்படிலாம் இல்லம்மா, என்ன விஷயம்னு நீ நேரடியா சொல்ல. என்கிட்ட நேத்து நைட்டு டின்னருக்கு வெளியே கூட்டிட்டு போறேன்னு தானே சொன்னீங்க? ஆமாமா சொன்னேன். ஆனா நேத்து மாமாவுக்கு ஒரு முக்கியமான கேஸ் வந்துருச்சுமா. நான் இங்கே இருக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. அப்போ என்னை விட உங்களுக்கு கேஸ் தான் முக்கியம், அப்படிதானே? அப்படிலாம் இல்லம்மா. என்னை கூப்பிட்ட உடனே நான் ஸ்பாட்டுக்கு போய் நின்னாதானே என்னோட மேலதிகாரிக்கு என் மேல ஒரு ட்ரஸ்ட் வரும். அந்த ட்ரஸ்ட்டை கிரியேட் பண்ணாதானே ப்ரொமோஷன் கிடைக்கும். ப்ரொமோஷன் கிடைச்சாதானே நல்ல சம்பளம் கிடைக்கும். அப்புறம் தானே நம்ம ஜாலியா இருக்க முடியும். அப்படி யோசிமா.
ஏன் எல்லாத்தையும் குதர்க்கமாவே யோசிக்கிற? இந்த சப்ப கட்டெல்லாம் கட்டாதீங்க. அவளை மட்டும் அன்னைக்கு கூட்டிட்டு போறீங்க, ஆனா என்ன கூட்டிட்டு போல. என்னதான் இருந்தாலும் அவ தானே உங்களுக்கு ஃபர்ஸ்ட். ஏய், என்னடி பேசுற நீ? எனக்கு நீதானமா ஃபர்ஸ்ட், அப்புறம்தான் அவ. தற்போது ரேணுகா ஒரு சர்ப்ரைஸை உடைக்கிறாள். ரேணுகா செய்த கால் சதாசிவத்தின் முன்னாள் மனைவி ஷெர்லியோடு கான்ஃபரன்ஸ் காலில் உள்ளது. இது தெரியாமல் தான் சதாசிவம் பேசுகிறார். ஓ, அப்ப நான் உங்களுக்கு முக்கியம் இல்ல. சரி, நான் என் குழந்தைங்களை கூட்டிட்டு என் அம்மா வீட்டுக்கே போறேன். நீங்க இந்த சிறுக்கி கூடவே இருங்க, நல்ல ஜாலியா. ஏய் ஷெர்லி, நீ லைன்ல இருக்கியா? ஆமா, இருக்கேன். எப்போ எனக்கு விஷயம் தெரிய வந்ததோ அப்பவே வெட்டி விட்டுட்டு போயிருப்பேன். ஆனா காதலிச்சு தொலைச்சிட்டனே, என்ன பண்றது? பட் இப்ப முடிவு எடுத்துட்டேன். இனிமே உங்க மூஞ்சில கூட முழிக்க மாட்டேன். ஏய் ஷெர்லிமா, சொல்றத கேள்டி. அவ போய் 1/2 மணி நேரம் ஆகுது. ஏய், என்னடி பண்ற நீ? அவதான் மாமா சொன்னா, அவர் என்னதான் முதல்ல விரும்பி காதலிச்சாரு, என்ன இருந்தாலும் அவருக்கு என்னதான் பிடிக்கும்னு சொன்னா. அதான் உங்களுக்கு கால் போட்டு கேட்கலாமான்னு கேட்டேன். அவளும் சரின்னு தைரியமா சொன்னா. எனக்கு அதை கேட்க ரொம்ப காண்டாயிடுச்சு. எப்படி அவ அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா சொல்லலாம்? ஏ போடி லூசு, போன வைடி என கூறிவிட்டு ஆத்திரத்தில் போனை வைத்தார் சதாசிவம். உடனே அவரை பார்க்க முத்து ஓடி வந்து சதாசிவத்துக்கு பின்னாடி நின்றார். சார், யோ என்னையா? முத்து அதை பார்த்ததும் ஜர்க்காகி விட்டார். சார், நீங்க ஏதாவது டென்ஷனா இருந்தா அப்புறமா பேசலாமா? சாரி ஏட்டையா, வீட்டில் இருந்த டென்ஷனை உங்க மேல காட்டிட்டேன் என கூறிவிட்டு, ஏட்டையா வயதில் மூத்தவர் என்பதால் அவர் வயதுக்கு மரியாதை கொடுத்து கையில் வைத்திருந்த சிகரெட்டை கால்வாசி இருக்கும்போதே கீழே போட்டு காலில் மிதித்தார். சார், பௌர்ணமிக்கு 2 கொலைன்னு அந்த போர்டில் இருந்துச்சு. அதே மாதிரி பௌர்ணமி நைட்டுக்கு தான் கொலையும் நடந்துச்சு. அன்னைக்கு நைட்டு சாந்தி மேன்ஷனுக்கு ஒரு லவர்ஸ் போயிருக்காங்க. அங்கே ஒரு லவ் லெட்டரும் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ நான் சொல்ல போகிற இந்த விஷயம் கொஞ்சம் உங்களுக்கு சில்லியாக இருந்தாலும் செஞ்சு பார்க்குறதுல தப்பு இல்லைன்னு தோணுது. என்ன சொல்லுங்க சார்? அந்த போர்டில் இருக்கிற ஹேண்ட் ரைட்டிங்கும் லெட்டரில் இருக்கிற ஹேண்ட் ரைட்டிங்கும் ஒன்றா இருக்கா இல்லையான்னு ஹேண்ட் ரைட்டிங் டெஸ்ட்டுக்கு அனுப்பலாம் சார். என்ன எட்டையா பேசுகிறீங்க? கொஞ்சம் லாஜிக்காக பேசுங்க. முதல்ல கொலை பண்ணது அங்கே வந்த லவர்ஸ் தானான்னு தெரியல. சரி, அப்படியே நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த லவர்ஸ் தான் பண்ணாங்க, இல்லை அந்த 2 பேரில் யாராவது ஒருத்தங்க பண்ணாங்கன்னு வச்சுப்போம். லெட்டரை எப்படியும் 2 பேரில் ஒருத்தர் தானே எழுதியிருக்க போகிறாங்க. உங்கள் லாஜிக் படி பார்த்தா லெட்டர் எழுதாத அந்த 2வது ஆள் அந்த போர்டில் எழுதியிருக்கலாம் இல்லையா? அதையும் நான் யோசிச்சேன் சார். ஆனால் ஒரு சில குற்றங்களில் குறைகளை குற்றவாளி வேணும்னே ரொம்பவே ஈஸியாக விட்டுட்டு போவான். அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் நாம ஏன் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக யோசிக்கணும்? சிம்பிளாக கூட யோசிச்சு விஷயத்தை சால்வ் பண்ணலாம்ல. ஐ டோன்ட் நோ இஃப் திஸ் வில் ஒர்க் அவுட், பட் வி வில் டூ இட். நான் சார்கிட்ட இதை பற்றி பேசி மூவ் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். சரி, ஓகே சார், பாருங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயமும் உங்களுக்கு சொல்லணும் சார். இதை நமக்குள்ளேயே வச்சுக்கலாம், யாருக்கிட்டையும் சொல்லிக்க வேணாம். அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே உடனே முதல் மனைவி ஷெர்லியிடமிருந்து சதாசிவத்துக்கு கால் வந்தது. ஏட்டையா, கொஞ்சம் இருங்க, நம்ம அப்புறமா பேசலாம், ஒரு அர்ஜென்ட் கால். சரி சார், நீங்கள் பாருங்க, நம்ம அப்புறமா பேசலாம். அங்கிருந்து முத்து சென்றார். பின்னர் போனை அட்டன் செய்து சதாசிவம் பேசினார். சொல்லுமா? நான் வீட்டை விட்டு போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ எதுவுமே எனக்கு கால் பண்ணல. அப்ப நான் போனா பரவாயில்லன்னு தானே அமைதியா இருக்க. இனிமே என்கிட்ட பேசாத. ஏய், நான் சொல்றத கே என முழுவதுமாக பேச வருவதற்குள் போனை கட் செய்தார் ஷெர்லி. மீண்டும் சதாசிவம் ஆத்திரத்தில் இருந்தார். உடனே அதே ஆத்திரத்தில் உள்ளே நுழைந்து மேலதிகாரியை காண யூனிஃபார்மை போட்டுக்கொண்டு வெளியில் இருந்த காரில் ஏறி கிளம்பினார் சதாசிவம். 30 நிமிட டிராவலுக்கு பிறகு மேலதிகாரியின் ஆபீஸுக்கு ரீச் ஆனார் சதாசிவம். பின்னர் உள்ளே நுழைந்தார். அங்கு அந்த மேலதிகாரியின் காவலன் உள்ளே வந்த சதாசிவத்தை விடவில்லை. சார், கொஞ்சம் நில்லுங்க. சார் உள்ள பிஸியா இருக்காரு, உள்ள யாரையும் விட வேணான்னு சொன்னாரு. முக்கியமான விஷயம்னு போய் சொல்லியா? சரி சார், நான் கேட்டு பார்க்குறேன், இங்கே இருங்க. மேலதிகாரியின் காவலர் உள்ளே சென்றார். சதாசிவமும் கடுப்பாகி அங்கிருக்கும் நாற்காலியில் அமர்ந்தான். பின்னர் 2 நிமிடங்கள் ஆனது. காவலர் வெளியே வந்தார். என்னையா, போலாமா? நாற்காலியிலிருந்து எழுந்திருந்து கேட்கிறார். இல்லை சார், எவ்வளோ முக்கியமான விஷயமா இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லியிருக்காரு சார். புடுங்க சொல்றாரு. யோ,
அப்படி யாருக்கிட்ட பேசிட்டு இருக்காரு அந்த ஆளு? எனக்கு தெரிஞ்சு சாரு கீப்பு கிட்ட தான் பேசிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். நல்லது என கூறிவிட்டு காண்டாக மீண்டும் உட்கார்ந்தான் சதாசிவம். பின்னர் 5 நிமிடங்கள் ஆனதும் மேலதிகாரி அவராக உள்ளே வரச் சொல்லு என்பது போல சைகையில் காவலரிடம் கூறினார். சார், நீங்க போலாம். சதாசிவம் ட்ரெஸ்ஸை அட்ஜஸ்ட் செய்து கொண்டு உள்ளே நுழைந்தார். உள்ளே வந்ததும் மேலதிகாரிக்கு சல்யூட் வைத்து பேச வந்த விஷயத்தை எடுத்துரைத்தார். என்ன சதா, சொல்லு. சார், நமக்கு ஸ்பாட்ல ஒரு லவர்ஸோட லவ் லெட்டர் கிடைச்சது. அதை வச்சு அப்புறம் நமக்கு கிடைச்ச அந்த பலகையும் வச்சு ஹேண்ட் ரிட்டன் டெஸ்ட் பண்ணி பார்த்தா நல்லா இருக்கும்னு எங்க டீம் சொல்றாங்க. டீம் சொல்றாங்களா? அப்ப நீ எதுவும் கிழிக்கல? சார், அஃப்கோர்ஸ் என்னோட இன்புட்டும் இருக்கு சார். யோ, இதெல்லாம் நடக்கிற காரியமாயா? ரொம்ப சில்லியா இருக்கு. ஹேண்ட் ரிட்டன் டெஸ்ட்லாம் பண்ண டிபார்ட்மெண்ட்ல எவ்வளோ செலவாகும் தெரியுமா? அதுவும் இல்லாம நமக்கு ப்ராப்பர் ரிசல்ட் வர்றதும் டவுட். இதெல்லாம் டைம் வேஸ்ட் சதா. சார், வில் ட்ரை சார். ஏதாவது ஒரு நாட் ஓப்பன் ஆகும் ப்ளீஸ் சார். சதா, ஐ டோன்ட் நோ இஃப் திஸ் வில் ஒர்க் அவுட். இதை பற்றி அப்புறம் யோசிக்கலாம். அந்த ஷைலஜா நைட்டுக்கு என்ன ரேட் சார்ஜ் பண்ணுறா? உடனே சதாசிவம் முறைப்பது போல பார்வையை வைத்துக் கொண்டான். சரி சரி, நீ என்ன டெஸ்ட் வேணுமோ எடுத்துக்கோ, அப்ரூவல் தர சொல்கிறேன். ஓகே சார், தேங்க்யூ. சதாசிவம் அங்கிருந்து சென்றான். சதா, அந்த ரேட் மேட்ரு எனக்காக கேட்கல, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கேட்டான், அவனுக்காகத்தான் கேட்டேன். இட்ஸ் ஓகே சார், நான் எதுவும் நினச்சிக்கல என பதில் கூறிவிட்டு அங்கிருந்து காரில் கிளம்பிச் சென்றான் சதாசிவம். அவர் சென்ற கார் ஒரு வளைவில் திரும்பிய போதுதான் எதிரில் குன்னூரில் வந்திறங்கிய பாபுவின் காரும் நேரெதிரில் வருகிறது. 2 காரும் அந்த வளைவில் கிராஸ் ஓவர் ஆகிறது. தற்போது மேலதிகாரியை பார்த்துவிட்டு ஸ்டேஷனுக்கு திரும்புகிறார் சதாசிவம். அப்படி ஸ்டேஷனுக்கு செல்லும் வழியில்தான் மதுரையிலிருந்து தற்போது குன்னூரில் இறங்கி இருக்கும் பாபு தன்னுடைய வில்லாவுக்கு செல்லும் காட்சியும் கண்டார். யார் என்று தெரியாமல் யாரோ ஒரு கார் செல்கிறது என்பது போல பார்க்கிறார் சதாசிவம். அதே போலத்தான் ஏதோ ஒரு போலீஸ் கார் செல்கிறது என்பது போல சதாசிவத்தின் காரை பார்க்கிறார் பாபு. இவர்களின் கிராஸ் ஓவர் முடிந்ததும் நேராக ஸ்டேஷனுக்கு சென்று ஏட்டையாவை சந்திக்கிறார் சதாசிவம். ஏட்டையா, நம்ம ஹேண்ட் ரிட்டன் டெஸ்ட்டுக்கு அப்ரூவல் வாங்கியாச்சு, உடனே அதுக்கு ப்ரொசீட் பண்ணிடலாம் என சந்தோஷமான வார்த்தையை கூற, நம்முடைய சஜஷனும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டதே என்ற ஒரு ஆர்ப்பரிப்பில் ஏட்டையாவும் மனதுக்குள்ளேயே துள்ளி குதித்தார். ரொம்ப சந்தோஷம் சார். என்னோட சைட் சஜஷனும் கேட்டு அதை உடனே போய் அப்ரூவல் வாங்கி பண்ணணும்னு நினைச்சிங்க. எத்தனை ஹையர் அஃபிஷியல்ஸ் இப்படி அவங்களுக்கு கீழே வேலை பார்க்குற போலீஸ்காரங்களுடைய பேச்சை கேட்பாங்கன்னு தெரியல. ஆனால் நீங்கள் எனக்காக கேட்டீங்க, அதுக்காக ரொம்ப நன்றி சார். என்னை மற்றவங்க மாதிரி நினைக்காதீங்க ஏட்டையா. எனக்கு என்னோட டீம் தான் ஃபர்ஸ்ட். எனக்கு என் வேலையே போனாலும் சரி, என் கூட இருக்கிறவங்க நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைப்பேன். பேச வர்றதை ரொம்ப அடக்கி வச்சுட்டு நம்ம பேசுறத சொல்லலாமா வேணாமான்னு ரொம்ப யோசிக்க வேணாம். ஈவன் என்ன உங்களுக்கு பிடிக்கலனா கூட நீங்க உடனே அதை சொல்லிடுங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் அதை மாத்திக்க பார்க்குறேன். ஏன்னா தினமும் ஒரே மூஞ்சியை பார்த்துட்டு சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம வெறுப்பை மனசுலயே வச்சுக்கிட்டு இருக்கிறது வேஸ்ட். அது என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் பெருசா வெடிக்கத்தான் போகுது. சரி விடுங்க, நான் பேசிட்டே இருப்பேன். அப்படியே நீங்க போய் சாப்பிட்டுட்டு எனக்கு ஏதாவது இருந்தா வாங்கிட்டு வாங்க, ரொம்ப பசிக்குது. இதோ சார், உடனே போறேன், போயிட்டு வாங்க. ஏட்டையா நில்லுங்க, இந்தாங்க காசு. ஆட வச்சுக்கோங்க சார், அதுல என்ன இருக்கு? நோனோ, அது ரொம்ப தப்பு ஏட்டையா, வாங்க மாட்டேன்னு சொல்லாதீங்க, இந்தாங்க வச்சுக்கோங்க என்று வற்புறுத்தி அந்த காசை சாப்பாடு வாங்கி வர சொல்லும் ஏட்டையாவிடம் தருகிறார் சதாசிவம். பின்னர் லேபுக்கு ஃபோன் செய்து அந்த ஹேண்ட் ரிட்டன் டெஸ்ட் பற்றி கூறினார் சதாசிவம். சொல்லுங்க சதாசிவம், என்ன ஃபோன் பண்ணிருக்கீங்க? ஒன்றும் இல்லை ராபர்ட், ஒரு சின்ன உதவி. ஹேண்ட் ரிட்டன் டெஸ்ட் ஒன்று டிபார்ட்மெண்ட் மூலமாக பண்ணணும். அதுக்கு என்ன சார், ஈஸியாக பண்ணிக்கலாம். எது, அந்த சாந்தி மேன்ஷன் கேஸ் தானே? ஆமாம் ராபர்ட் சார், அதே தான். ரொம்ப அறுத்துட்டே இருக்கு. என்ன சார், சம்பவம் ஆகி 2 நாள் தான் ஆகுது, 2 நாள்லேயே இவ்வளோ ஃபெட்டப் ஆகிட்டீங்களா? ஆமாம் சார், எதையுமே இப்போல்லாம் என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. வீட்டு பிரச்சனையே பெருசாக இருக்குது. இதுக்கு நடுவில் சரி வீக்கெண்டில் எங்கேயாவது வெளியே போகலாம்னு பார்த்தா அந்த நேரம் பார்த்து இந்த கேஸ் தலையில் வந்து மாட்டிக்கிச்சு. மனுஷனை நிம்மதியாக விட மாட்டாங்க சார். பேசாமல் என்னை தேடாதீங்க அப்படின்னு எழுதி வச்சுட்டு எங்கேயாவது அப்ஸ்காண்ட் ஆயிடலாம்னு தோணுது.
அந்த அளவுக்கு மென்டல் ப்ரெஷர் இருக்கு சார். எல்லாம் கொஞ்ச காலம் தான் சார், கூடிய சீக்கிரம் சரியாயிடும். நீங்க அதை பத்தி ஒரி பண்ணிக்காம மும்முரமா கேஸை ஹேண்டில் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த ப்ரெஷரும் தெரியாது. சரி சார், கொஞ்சம் ஆறுதலா பேசுனதுக்கு ரொம்ப நன்றி சார். அந்த சாம்பிள் எப்படி, நானே வந்து கொடுத்துட்டுமா? வந்துருங்க சதாசிவம், பார்த்துக்கலாம். அது எவ்வளோ நேரத்தில் ரெடி ஆகும் சார்? என்ன ஒரு 2 மணி நேரம் தான் ஆகும், பெருசா டைம் எடுத்துக்காது. ஆனா டெஸ்ட் வந்து 2 கட்டமா நடக்கும். அதுல முதல் கட்டத்துல நம்ம எதிர்பார்க்கிற ரிசல்ட் வந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. ஆனா முதல் டெஸ்ட்ல அப்படி வரலன்னா 2வது டெஸ்ட்டுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதனால ஹோப்ஃபுல்லி முதல் டெஸ்ட்லயே எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிரும்னு ஒரு நம்பிக்கையில ஒர்க் பண்ணுவோம். மற்றத அந்த ஆண்டவன் பார்த்துக்குவான். சரி, ஓகே சார், நான் உடனே சாம்பிள்ஸ் எடுத்துட்டு லேபுக்கு வரேன் என கூறிவிட்டு ஃபோன் வைத்தார் சதாசிவம். உடனே சாப்பாடு வாங்க கடைக்கு சென்றிருந்த ஏட்டையா வந்து விட்டார். ஐயா, சாப்பாடு வாங்கிட்டு வந்தாச்சு. நம்ம 2 பேரும் இப்ப லேபுக்கு போக போறோம். நான் எதுக்கு சார், நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. இல்ல, நீங்களும் கொஞ்சம் கூட வாங்க. நீங்க சாப்பிட்டாச்சுல்ல? நான் சாப்பிட்டேன் சார். நான் சாப்பிட்ட அப்புறம் தான் உங்களுக்கு வாங்கிட்டு வந்தேன். நீங்க சாப்பிட்ட அப்புறம் நம்ம கிளம்பிடலாமா? இல்லை ஏட்டையா, சாப்பிட்றதுக்கெல்லாம் டைம் இல்லை. அப்படியே நீங்க பார்சல் எடுத்துட்டு வண்டியில ஏறுங்க. போற வழியில அப்படியே எங்கேயாவது நிப்பாட்டி சாப்பிட்டுக்கலாம். சரி, ஓகே சார், நானும் கிளம்பி வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறேன் என பேசிவிட்டு ஸ்டேஷனில் வைத்திருந்த அந்த பலகையையும் டிராவையும் திறந்து உள்ளே இருந்த லவ்வர்ஸுடைய லவ் லெட்டரையும் எடுத்துக்கொண்டு அங்கிருந்து வேக வேகமாக வண்டியில் ஏறி 2 பேரும் லேபுக்கு கிளம்பினர். வண்டியில் போகும்போது இருவரும் முக்கியமான விஷயங்களை பேசினர். ஏட்டையா, அன்னைக்கு ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் என்கிட்ட சொல்லணும்னு வந்தீங்க. நானும் என் பொண்டாட்டி லைன்ல வர்றாங்கிறதுனால நாம பேசுனதை அங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டு போயிட்டேன். அன்னைக்கு என்கிட்ட என்ன சொல்ல வந்தீங்க? முத்து தலையை சொரிந்து கொண்டே பேச முன் வருகிறார். அது வந்து ஒன்றும் இல்லை சார், அது இப்ப வேணாம், நான் கொஞ்சம் அப்புறமா சொல்றேன். ஏன் ஏட்டையா, ஏதாவது ரொம்ப முக்கியமான விஷயமா? இல்ல என்ன சார்ந்த ஏதாவது விஷயமா? நான் இன்னைக்கு தானே உங்ககிட்ட சொன்னேன், என்கிட்ட எதையுமே ஒளிவு மறைவா பேசவே வேணாம். எதுவா இருந்தாலும் ஸ்ட்ரைட்டா மூஞ்சிக்கு முன்னாடி சொல்லுங்கன்னு. ஐயோ சார், அப்படிலாம் உங்களை பத்தி எதுவும் இல்லை சார். இது வேற ஒரு விஷயம் சார். அது இப்ப வேணாம், நான் அப்புறமா சொல்றேனே சார். சரி, ஓகே ஏட்டையா, நீங்க அப்புறமாவே சொல்லுங்க என்று பேசிக்கொண்டே சதாசிவத்தின் கார் லேபுக்கு முன்னால் வந்து நின்றது. வண்டி சத்தம் கேட்டதும் ராபர்ட் உள்ளே இருந்து வந்தார். வாங்க சார், வாங்க என்று காரின் கதவை சதாசிவத்திற்காக திறந்து விட்டார் ராபர்ட். ஏதாவது சாப்பிட்டீங்களா சார்? இல்ல சார், இனிமே தான் சாப்பிடணும். பார்சல் வாங்கி வச்சாச்சு, வேணும்னா வாங்கினேன். உள்ள சுட சுட பிரியாணி இருக்கு, நல்லா சாப்பிட்டு போகலாம். சார், முதல்ல டெஸ்ட் ரிப்போர்ட் வரட்டும் சார், அதுக்கப்புறம் சூடு ஆறிடுச்சுன்னா கூட பரவாயில்ல, உட்காந்து சாப்பிட்டு போறேன். அதுவும் நல்ல விஷயம்தான். சரி வாங்க, உடனே வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். ராபர்ட் உள்ளே சென்று மெஷினை ஆன் செய்தார். ஏட்டையா முத்துவையும் சதாசிவத்தையும் வெளியில் இருக்கும் ரூமில் அமர செய்தார். சார், நீங்க இங்கேயே உட்காருங்க. டெஸ்ட் முடிஞ்சதும் நானே வந்து உங்களுக்கு கால் பண்றேன். பட் இட் வில் டேக் சம் டைம். யூ கேன் கோ ஃபார் வாக் ஆல்சோ. சரி, ஓகே சார், நீங்க பாருங்க. ஏட்டையாவிடம் சதாசிவம் பேசினார். ஏட்டையா, நீங்க இங்கேயே உட்காருங்க, நான் வெளியே போய் ஒரே ஒரு ஃபோன் கால் மட்டும் பேசிட்டு வந்துடுறேன் என கூறிவிட்டு அங்கிருந்து வெளியே சென்றான் சதாசிவம். வெளியே வந்ததும் தான் பாக்கெட்டில் வைத்திருந்த போனை எடுத்து தன்னுடைய முதல் மனைவியான ஷெர்லிக்கு போன் செய்தான். ஆனால் முழு ரிங் சென்று போன் எடுக்கப்படவில்லை. பிறகு மீண்டும் கால் செய்தான். மீண்டும் அதே கூத்துதான். இதனால் நார்மல் மெசேஜ் செய்யலாம் என்று அதில் டைப் அடித்தான். செல்லம், அவகிட்ட நான் சும்மா சொன்னமா, நீ இப்ப அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொன்னா டென்ஷன்ல இப்ப எனக்கு இங்க வேலையே சரியா ஓட மாட்டேங்குது. எதுக்குமா இப்படிலாம் பண்ற? நான் பண்ணது தப்பு தான், அதனால நான் சாரி கேட்டுக்கிறேன். இப்படி நீ பேசாமையே இருந்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. ப்ளீஸ் செல்லகுட்டி, என் கால் அட்டன் பண்ணி பேசு என்று இவ்வாறாக அந்த மெசேஜை அனுப்பிவிட்டு போனை பாக்கெட்டில் போட்டுக்கொண்டு மீண்டும் உள்ளே நுழைந்தார் சதாசிவம். பிறகு அப்படியே 1.5 மணி நேரம் ஆனது. சீரியஸான முகத்தோடு ராபர்ட் லேப் ரூமில் இருந்து கதவை திறந்து வெளியே வந்தார். அவர் வந்ததும் அவரின் முகத்தை ஏட்டையா முத்துவும் சதாசிவமும் நோக்கினர். ராபர்ட் சார், என்னாச்சு? ஏதாவது தெரிஞ்சுதா? இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. என்ன பண்றது சதாசிவம், வாழ்க்கையில ஒரு சில வாட்டி நம்ம எது நடக்க கூடாதுன்னு நினைப்போமோ அதுதான் நடக்கும். சார், என்ன சொல்ல வரீங்க?
முதல்ல வச்ச மெஷின் டெஸ்ட்டில் ரிசல்ட் நெகட்டிவாக தான் வந்திருக்கு. அதனால் இப்போ 2வது டெஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். முதல் டெஸ்ட் மெஷினில் நடந்துச்சு. 2வது டெஸ்ட் ஹேண்ட் ரிட்டன் எக்ஸ்பர்ட்டை வச்சு பண்ணுற ஒரு டெஸ்ட். ஒன்று மெஷின் இல்லை ஹேண்ட் ரிட்டன் எக்ஸ்பர்ட் டெஸ்ட், ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று பாஸ் ஆகணும். அப்படி ஆனால் தான் நமக்கு சரியான ரிசல்ட் கிடைக்கும். 2 மணி நேரம் காத்துட்டு இருந்துட்டீங்க, இன்னும் ஒரு 2 மணி நேரம் இருங்க, ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சிடும். சரி, ஓகே சார், நாங்கள் இருக்கோம். நீங்கள் சீக்கிரம் அதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே ஓகே என கூறிவிட்டு அங்கிருந்து சென்று ஒரு ஹேண்ட் ரிட்டன் எக்ஸ்பர்ட்டை லேபுக்கு வரவழைத்தார் ராபர்ட். பின்பு 1 மணி நேரம் கழித்து அவர் வந்ததும் ரிட்டன் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆனது. ஆனால் மனைவியின் பிரசவத்திற்காக வார்டுக்கு வெளியில் காத்திருக்கும் கணவன் போல ரிசல்ட் எப்படி வரப்போகிறதோ என்று அப்செட்டாக அமர்ந்திருந்தார். சார், கவலைப்படாதீங்க சார், எல்லாம் பாசிட்டிவாக அமையும். நீங்கள் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் நான் தானே நினச்சா ரொம்ப வருத்தமாக இருக்கு சார். ஐயோ ஏட்டையா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த டெஸ்ட்டுக்கு நானும் தானே கூட சேர்ந்து அப்ரூவல் வாங்கினேன். ஏதாவது ஆச்சுன்னா எனக்கும் தானே அந்த தவறு வந்து சேரும். அதனால் எல்லாத்தையுமே உங்கள் மேலே போட்டுக்காதீங்க, ஃப்ரீயாக விடுங்க. என்ன ரிசல்ட் வருதோ வரட்டும். பிறகு 2 மணி நேரம் கழிந்தது. ராபர்ட் முகத்தில் சிரிப்பை வைத்துக்கொண்டே வெளியே வந்தார். சதாசிவம், ஒரு வழியாக நம்ம டெஸ்ட்டுக்கு பலன் கிடச்சிருக்கு. இப்போ வச்ச ரிட்டன் எக்ஸ்பர்ட் டெஸ்ட்டில் ரிசல்ட் பாசிட்டிவாக வந்திருக்கு. அதனால் நீங்கள் யாரை சந்தேகப்படுறீங்களோ அவங்க கிட்ட ஸ்ட்ரைட்டாக போய் விசாரணையை ஸ்டார்ட் பண்ணால் ரொம்ப பெட்டர். சதாசிவமும் ஏட்டையாவும் ஷாக் ஆகினர். ஓ, அப்போ உண்மையா அந்த காதல் பறவைகள் தான் அந்த வேலையை பண்ணியிருக்கா? இந்த ட்விஸ்ட்டை எதிர்பார்க்கலையே. தற்போது அந்த காதலர்கள் இருவரையும் ஸ்டேஷனுக்கு வரச் சொல்லி விசாரணையை தொடங்கினார் சதாசிவம். எதற்காக கொலை செய்தீர்கள் என கேட்க அந்த காதலர்கள் அதை மறுத்தனர். பிறகு நடந்ததை அவர்களுக்கு கூறினார்கள். அதாவது காதலர்கள் நாங்கள் தனிமையில் தனித்திருக்கலாம் என்று கூறி அந்த பேய் வில்லாவுக்கு சென்றோம். அப்போதுதான் சதாசிவத்துக்கு தெரிய வருகிறது, அங்குள்ள ஆட்கள் அந்த பங்களாவிற்கு பேய் பங்களா என்று பெயர் வைத்திருப்பது. ஏனெனில் பேய் பயத்தால் அங்கு யாரும் இருக்க மாட்டார்கள் என்று சொல்கிறார்கள். நாங்கள் அங்கு சென்ற பிறகுதான் தெரிகிறது அங்கு 2 கொலை நடந்திருக்கிறது என்று. கொலையை பார்த்ததும் நாங்கள் அலறி அடித்துக்கொண்டு ஓடிவிட்டோம் என நடந்ததையெல்லாம் கூறினான் அந்த காதலன். இதை கேட்டு சதாசிவத்துக்கு சந்தேகம் வந்தது. பேய் பங்களா என்று அதை ஏன் அழைக்கின்றனர் என சக போலீசாரிடம் ஆர்வத்துடன் கேட்டு தெரிந்து கொள்ள நினைக்கிறார் சதாசிவம். ராபர்ட் கூறிய வார்த்தையில் ஏட்டையா, முத்துவும் சதாசிவமும் ஆடிப்போய்விட்டனர். ரொம்ப நன்றி சார், நல்ல வார்த்தை சொன்னீங்க. நான் உடனே போய் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறேன். அந்த ரிப்போர்ட்டை வாங்கி கொண்டு பரபரவென்று அங்கிருந்து கிளம்ப தயாரானார் சதாசிவம். சார், அந்த பிரியாணி, ஐயோ அதை மறந்துட்டேனே. இப்போ விட்டுருங்க சார், அடுத்த முறை எப்பயாவது வரும்போது கண்டிப்பாக சாப்பிட்றேன். இப்போ நான் உடனே போகணும் என்று பேசிவிட்டு அங்கிருந்து வேக வேகமாக இருவரும் கிளம்பினர். வெளியே வந்து காரில் ஏறும்போதே சதாசிவம் பேசினார். ஏட்டையா, அந்த லவர்ஸ்க்கு ஃபோன் போட்டு அப்படியே பேசுங்க. பேசிட்டு அவங்கள எவ்வளோ வேலை இருந்தாலும் இன்றைக்கே வரணும்னு சொல்லுங்கள். அப்புறம் ஏட்டையா, கேஸ் இவ்வளோ சீக்கிரமாக முடியும்னு நான் நினச்சே பார்க்கல. கல்பிரிட் மாட்டிக்கிட்டான். உடனே முத்து அந்த லவர்ஸுக்கு கால் செய்தார். கால் உடனே எடுக்கப்பட்டது. தம்பி, நீ உடனே உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிக்கிட்டு ஸ்டேஷனுக்கு வர. அடுத்த 1 மணி நேரம் தான் உனக்கு டைம். உடனே அங்கே இருக்கணும், சரியா? சரிங்க சார், கண்டிப்பாக வந்துடுறோம். சார், ஏதாவது பிரச்சனையா? நீங்கள் 2 பேரும் முதல்ல ஸ்டேஷனுக்கு வாங்கப்பா, அப்புறம் பேசிக்கலாம். சரி சார், வரோம் என கூறி அந்த கால் கட்டானது. என்ன ஏட்டையா, என்ன சொல்கிறாங்க? வரேன்னு தான் சார் சொன்னாங்க, கண்டிப்பாக வந்துடுவாங்க. ஓகே. உடனே கார் வேகமாக லேபிலிருந்து ஸ்டேஷனுக்கு வந்தடைந்தது. சதாசிவமும் முத்துவும் உள்ளே சென்றனர். ஏட்டையா, நான் என்னோட கேபினில் இருக்கேன், அவங்க வந்தால் என்னை கூப்பிடுங்க. அது வரைக்கும் யாரும் உள்ளே வர வேணாம். சதாசிவம் தன்னுடைய அறைக்கு சென்று அமர்ந்து சற்று உடலை ஆஸ்வாசப்படுத்தி கொண்டார். உடனே பாக்கெட்டிலிருந்து ஃபோனை எடுத்து மெசேஜுக்கு ரிப்ளை வந்ததா என்று செக் செய்தார். ஆனால் எந்தவிதமான ரெஸ்பான்ஸும் வரவில்லை. இதனால் மிகவுமே வெறுப்பானார் சதாசிவம். பிறகு ஷெர்லிக்கு மீண்டும் ஃபோன் போட்டார். இம்முறையும் ஷெர்லி ஃபோன் எடுக்கவில்லை. அதனால் மெசேஜ் செய்தார். செல்லக்குட்டி, ப்ளீஸ் ஃபோன் எடுமா, இப்படிலாம் பண்ணாத, எனக்கு ரொம்ப டிப்ரெஷன் ஆகுது, ப்ளீஸ் ஃபோன் எடுத்து என்கிட்ட பேசுமா என்று மிகவும் கெஞ்சும்படியாக அந்த மெசேஜ் இருந்தது.
பின்னர் ஃபோனை டேபிள் மீது வைத்துவிட்டு ஏட்டையாவிடம் சென்றார் சதாசிவம். என்ன ஏட்டையா, வந்தானா இல்லையா? எப்போ வருவான்? ஃபோன் ஏதாச்சும் பண்ணி பாருங்க, டைம் ஆகுதுல்ல. இன்னும் வரல சார், இப்போ தான் ஃபோன் பண்ணேன், வந்துட்டுருக்கேன்னு தான் சொன்னான். என்னத்த வந்தானோ என்று சதாசிவம் கடுப்பாக பேசிக்கொண்டிருந்த போதே ஒரு 2 வீலர் வண்டி ஸ்டேஷனுக்குள் நுழைந்தது. இதோ வந்துட்டான்னு நினைக்கிறேன் சார். வண்டியை பார்க்கிங்கில் விடப்போனான் முகேஷ். முத்து உடனே ஓடி வந்து, தம்பி, வண்டியை இங்கே விடக்கூடாது, அதோ அந்த பக்கம் அங்கே ரைட் சைடில் தள்ளி நிறுத்து. உடனே முத்து சொன்னதும் வண்டியை ரைட் சைடு விட்டு காதலி தீபாவுடன் ஸ்டேஷனுக்குள் நுழைந்தான் முகேஷ். இவர்கள் வருவதை பார்த்தார் சதாசிவம். என்ன சார், சொன்ன டைமுக்கு வரமாட்டீங்களோ? சீக்கிரமாக தான் சார் கிளம்பணும், வர்ற வழியில் பெட்ரோல் தீர்ந்து போச்சு, அதான் அடிச்சிட்டு வர லேட் ஆகிடுச்சு. உள்ளே வா. உள்ளே வந்த அந்த காதல் ஜோடிகள் சதாசிவத்தின் நாற்காலிக்கு நேரெதிரில் இருக்கும் 2 நாற்காலிகளில் அமரச் செய்தார். சதாசிவமும் வந்து அவருடைய சக்கர நாற்காலியில் அமர்ந்தார். ஏட்டையா, வழியிருந்து சேர் கொண்டாந்து போட்டு நீங்களும் உட்காருங்க. இல்லை சார், பரவாயில்ல. சரி, ஓகே. இப்போது காதல் ஜோடிகளை பார்த்து பேசத் தொடங்கினார் சதாசிவம். உன் பேர் என்னப்பா? சார், என் பேர் முகேஷ், இவங்க பேர் என்று முகேஷ் அவனுடைய காதலி பெயரையும் சொல்ல வந்தான். நிறுத்து, நான் உன் பேரை மட்டும்தான் என்னன்னு கேட்டேன். அந்த பொண்ணு பேர் என்னன்னு உங்ககிட்ட கேட்டேனா? இல்லை சார். இல்லை, ஸோ கேட்ட கேள்விக்கு மட்டும்தான் பதில் வரணும். இந்த மாதிரி அதிக பிரசங்கி வேலைலாம் பண்ணக்கூடாது, புரிஞ்சுதா? சாரி சார், இனிமே பண்ண மாட்டேன். சொல்லுமா, உன் பேர் என்ன? சரி, அன்னைக்கு நைட்டு எதுக்காக அந்த மேன்ஷனுக்கு போனீங்க? சார், அது ஆல்ரெடி நாங்கள் இன்வெஸ்டிகேஷனில் சொல்லிட்டோம் சார். முகேஷின் பதிலை கேட்டு சதாசிவம் கடுப்பானார். ஏனென்றால் இதற்கு முன் இந்த காதல் ஜோடிகளின் இன்வெஸ்டிகேஷன் நடந்தபோது அந்த இடத்தில் சதாசிவம் இல்லை. இன்வெஸ்டிகேஷன் நடந்தப்போ நான் இருந்தேனா? நீங்கள் இல்லை சார், ஆனால் அந்த சார் அவர் இருந்தார் என்று முத்துவை கை காண்பித்தான் முகேஷ். இந்த கேஸோட தலைமை பொறுப்பு என்கிட்ட தான் இருக்குது. நான் தான் என் மேலதிகாரிக்கு ரிப்போர்ட் பண்ணணும், அவர் கிடையாது. அவர்கிட்ட நீங்கள் என்ன சொல்லியிருந்தாலும் மறுபடியும் அதை கிராஸ் செக் பண்ணுற உரிமை எனக்கு இருக்குது. ஸோ சார், கொஞ்சம் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறீங்களா? ஷோர் சார். சார், கொஞ்சம் தண்ணி மட்டும் குடிச்சிக்கலாமா? சதாசிவம் முறைத்து கொண்டே இருந்தார். பிறகு சரி எடுத்துக்குடி என்பது போல அவரின் கோபமுகத்திலேயே முகேஷிற்கு சைகை காட்டினார். முகேஷும் தண்ணியை எடுத்து குடித்துவிட்டு பிறகு பேசத் தொடங்கினான். சார், நாங்கள் 2 பேரும்... கதை ஃப்ளாஷ்பேக்கு சென்றது. முகேஷ் மற்றும் தீபா அந்த சாந்தி மேன்ஷன் தெருவில் இருக்கும் ஒரு காஃபி கடையில் நின்று காஃபி குடித்து கொண்டே பேசிக் கொண்டிருந்தனர். இன்னைக்கு நைட் நம்ம ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் நம்ம நைட்டை ஜாலியாக என்ஜாய் பண்ணணும்டி. டேய், இது ஒன்றும் சென்னையோ இல்லை பெங்களூரோ இல்லை. நைட்டு நேரத்தில் ஒரு பொண்ணு ஒரு பையனும் ஒன்றா ஊரை சுத்த. ஸோ மணி இப்போவே 7 ஆயிடுச்சு. ரோட்டில் போகும் ஒருவர் இவர்களை ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டே போகிறார். பாரு, இப்போ ரோட்டில் போகிறவங்களே நம்மளை ஒரு மாதிரி பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஏய், அடுத்தவன் என்ன நினச்சா என்னடி? உனக்கு ஓகேவா சொல்லு. என்னோட ஃப்ரெண்ட் ஒர்க் பண்ணுற லாட்ஜ் இருக்கு, எந்த பிரச்சனையும் வராது. முகேஷ், இங்கே பாரு, எனக்கும் கூட இருக்கணும்னு ஆசைதான். ஆனால் இந்த இடம் அதுக்கான இடம் இல்லை முகேஷ், புரிஞ்சுக்கோ. நாம் இது எல்லாத்தையும் கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கலாம். அடிப்பொடி, நான் எவ்வளோ ஆசையாக இருந்தேன், இப்போ டோட்டல் மூட் ஸ்பாயில் என கூறிவிட்டு அமைதியானான். பின்னர் முகேஷிற்கு ஒரு யோசனை வந்தது. தீப்ஸ், எனக்கு ஒரு ஐடியா. இப்படியே போனால் 1 கிலோமீட்டரில் சாந்தி மென்ஷன் இருக்கு. அங்கே நடுராத்திரியில் பேய் உழவுதுன்னு சாயங்காலம் 5 மணிலேருந்து யாரும் வரமாட்டாங்க. நாம் ஏன் இன்னைக்கு நைட்டு அங்கே போகக்கூடாது? எது, அந்த பேய் பங்களாவா? ஆமாம். ஏ, எனக்கு பேய்னா பயம், நான் வரமாட்டேன்பா. ஏ, என்னடி சின்ன குழந்தை மாதிரி? பேயெல்லாம் எதுவுமே இல்லை, எதுவும் பிரச்சனை ஆகாது. நம்மளை அந்த இடத்துல வச்சு யாருமே பார்க்க முடியாது. நாம் போகலாம், நீ வர, அவ்வளோதான் என கூறிவிட்டு அந்த காஃபி ஷாப்பில் பில் கொடுத்துவிட்டு தீபாவை வண்டியில் ஏற்றிக்கொண்டு தீபாவின் வீடு இருக்கும் தெருவில் இறக்கிவிட்டான். இங்கே பாரு, சரியா இப்போ டைம் 7:45. நம்ம ஒரு 12 மணிக்கு மேலே இங்கேருந்து கிளம்பி ஒரு 12:45 அங்கே போயிடுவோம். நீ எப்படியாவது வீட்டுக்கு தெரியாமல் வந்துடு.
அப்புறம் ஒன்றுனா காலையில் ஜனங்க நடமாட்டத்துக்கு முன்னாடியே வந்து இறக்கி விட்டுறேன். இதையெல்லாம் கேட்டுவிட்டு சரி என்பது போல தலையாட்டிவிட்டு முகேஷை தற்போது கிளம்பும்படி சொன்னார். சரி, ஓகே, முதல்ல இங்கிருந்து போ. முகேஷும் அங்கிருந்து சென்றான். பின்னர் அவர்கள் எதிர்பார்த்த அந்த 12 மணி ஆனது. தீபா எப்படியோ வீட்டில் யாருக்கும் தெரியாமல் வெளியே வந்துவிட்டாள். அங்கே அவளுக்காக முகேஷ் காத்திருந்தான். முகத்தில் முக்காடு போட்டுக்கொண்டு யாரும் நம்மை பார்க்கிறார்களா என்று நோட்டமிட்டு கொண்டே வந்தாள் தீபா. பின்னர் முகேஷ் வண்டியில் ஏறி ஜெட் வேகத்தில் அங்கிருந்து கிளம்பினார். கடைசியாக 15 நிமிட டிராவலுக்கு பிறகு அவர்கள் அந்த மேன்ஷனுக்கு வந்தடைந்தனர். அங்கு ஒரு ஒதுக்குப்புறத்தில் வண்டியை விட்டான் முகேஷ். தீபாவுக்கு அந்த இடத்தை பார்த்ததுமே உடலெல்லாம் நடுங்கியது. டேய், எனக்கு பயமா இருக்கு. நான் வரல. என்னை ஒழுங்கா வீட்டுல விட்டுடு. நான் போறேன். தீபா, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இப்போ போனால் நல்லா இருக்காது. உள்ளவா? எவ்வளவு வற்புறுத்தியும் தீபா வருவது போல் தெரியவில்லை. பின்னர் அவளிடம் கெஞ்சி கூத்தாடி எப்படியோ சம்மதிக்க வைத்தான் முகேஷ். பின்னர் இருவரும் அந்த மேன்ஷன் இருக்கும் இடத்தை நோக்கி நடக்கத் தொடங்கினர். அவர்கள் அந்த வாசற்படிக்கு வந்ததுமே ஹுஸ் என்று வேகமாக காற்றடித்தது. இருப்பினும் அதை கண்டுகொள்ளாமல் எப்படியோ வெற்றிகரமாக உள்ளே நுழைந்தனர். உள்ளே நுழைந்த அடுத்த கணமே அவர்கள் ஒரு சில காதல் மொழிகளில் கொஞ்சி விளையாடத் தொடங்கினர். ஆனால் அது நீண்ட நேரம் தொடரவில்லை. ஒரு சில நிமிடங்களிலேயே அவர்களுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. அங்கு இரத்த வெள்ளத்தில் இருக்கும் ஒரு ஆண் பிணத்தையும் கயிற்றில் தொங்கிக் கொண்டிருக்கும் ஒரு பெண்ணையும் கண்டு அதிர்ச்சியாகினர். இனிமே ஒரு செகண்ட் கூட இங்கு இருக்கக்கூடாது என்று இருவரும் அலைதெறிக்க வெளியே ஓடி வந்தனர். தற்போது கதை பிரசன்ட்டுக்கு வந்தது. இதான் சார் ஆச்சு. ஓ, அப்போ உள்ளே போய் அங்கிருந்த ஒரு நிமிஷ கேப்பில் தான் நீங்கள் லெட்டர் பரிமாறிக்கிட்டீங்க, கரெக்டா? லெட்டரா? அதெல்லாம் எதுவும் நாங்க உள்ள எடுத்துட்டு வரலையே சார். ஆமாம் சார், நாங்கள் லெட்டர்லாம் உள்ளே எதுவும் எடுத்துகிட்டு போலையே. சதாசிவம் இதை கேட்டு பேரதிர்ச்சியானார். என்னது, லெட்டர் எதுவும் எடுத்துகிட்டு போலையா? அப்போ அங்கிருந்து எடுத்த லெட்டர் யாரோடது? மர்மம் தொடரும். ஓஹோ, அப்போ உள்ளே போய் அங்கிருந்து அந்த ஒரு நிமிஷ கேப்பில் தான் நீங்கள் லெட்டரை பரிமாறிக்கிட்டீங்க, கரெக்டா? லெட்டரா? அதெல்லாம் எதுவும் நாங்க உள்ள எடுத்துட்டு வரலையே சார். ஆமாம் சார், நாங்கள் லெட்டர்லாம் உள்ளே எதுவும் எடுத்துகிட்டு போலையே. சதாசிவம் இதை கேட்டு பேரதிர்ச்சியானார். என்னது, லெட்டர் எதுவும் எடுத்துகிட்டு போலையா? அப்போ அங்கிருந்து எடுத்த லெட்டர் யாரோடது? எந்த லெட்டர் சார்? எங்களுக்கு அதை பற்றி எதுவும் தெரியாதே. உடனே சதாசிவம் சடனாக முத்துவை திரும்பி பார்த்தார். என்ன இது ஏட்டையா, லெட்டரை பற்றி தெரியாதுன்றாங்க? உடனே கோபத்தை அடக்கிக் கொண்டு காதலர்கள் இருக்கும் பக்கம் திரும்பி, சாரி, நீங்கள் கொஞ்சம் வெளியே இருங்க, நான் கூப்பிட்றேன். பின்னர் இருவரும் வெளியே சென்றனர். என்ன ஏட்டையா, போன இன்வெஸ்டிகேஷனில் இந்த லெட்டரை பற்றி இவங்க கிட்ட கேட்டிங்களா இல்லையா? அதில் தான் சார் ஒரு சின்ன தப்பு நடந்துருச்சு. வெறுப்பானார் சதாசிவம். என்ன தப்பாச்சு சார்? அந்த லெட்ரு அவங்கள இன்வெஸ்டிகேஷன் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் தான் கிடச்சிது. அதனால் அந்த லெட்டரை பற்றி அவங்க கிட்ட கேட்கல. என்ன ஏட்டையா, இதை போய் சின்ன தப்புன்னு சொல்கிறீங்க? இது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? முத்துவின் முகம் வாடி போனது. சரி, நீங்களாம் இருக்கீங்க, ஆல்ரெடி இன்வெஸ்டிகேஷன் கொஞ்சம் முடிஞ்சிருக்கும். நாம் ஜஸ்ட் ஒரு கிராஸ் ஓவர் செஷன் மாதிரி இந்த இன்வெஸ்டிகேஷன் வச்சுக்கலாம்னு தான் நினச்சேன். இப்போ தான் புரியுது, நீங்கள் பண்ண இன்வெஸ்டிகேஷன் லட்சணத்தை பார்த்தா A to Z மறுபடியும் ரீஇன்வெஸ்டிகேஷன் வைக்கணும் போல. இன்னும் வேறு என்னென்ன எவிடன்ஸ்லாம் இன்வெஸ்டிகேஷனில் வராமல் மிஸ் ஆகிருக்கோ. சார், இது ஒன்று மட்டும்தான் சார் மிஸ் ஆகிடுச்சு. அந்த ஒன்றுனால தான் முத்து சார் நமக்கு இவ்வளோ நேரம் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணது வேஸ்ட்டாக போயிருக்கு. முதலுக்கே மோசமாக போயிடுச்சு. அட்லீஸ்ட் நீங்கள் ஃபோன் பண்ணியாச்சும் இதை பற்றி ஒரு வார்த்தை அவங்கக்கிட்ட கேட்டிருக்கலாம். அப்படி இல்லைன்னா எங்கிட்டையாவது இதை தெரியப்படுத்தியிருக்கலாம். இப்படி எதுவுமே பண்ணாமல் பாருங்க இப்போ எப்படி நிற்கிறோம். இந்த நேரத்தை ஒழுங்காக வேறு டைமென்ஷனில் இன்வெஸ்டிகேட் பண்ணியிருந்தா கூட இந்நேரம் ரிசல்ட்டுக்கு கிட்டையாச்சும் போயிருக்கலாம். மறுபடி ஜீரோவில் நிற்கிறோம். இப்போ அந்த ஆள் வேறு என் தலை மேலே ஏறி நின்றுக்கிட்டு தைய தக்கன்னு குதிக்க போகிறான். இப்போ கடைசியில் அந்த ஆள் சொன்னது தான் உண்மைன்னு ஆயிடுச்சு. இல்லை சார், லவ் லெட்டர் கிடச்சதுமே இது அவங்க தான் எப்படியும் எழுதியிருப்பாங்கன்னு ஒரு அசம்ஷனில் சொல்லிட்டேன் சார். என்னை மன்னிச்சிருங்க சார், என் தப்பு தான். எதுவும் பேசாதீங்க ஏட்டையா. கடுப்பான சதாசிவம் தற்போது பேசுவதை நிறுத்தினான். பின்னர் சிறிது நேரம் கழித்து, கொஞ்சம் வெளியே போய் அவங்கள கூட்டிட்டு வாங்க. ஏட்டையா உடனே வெளியே சென்று அவர்களை கூப்பிட்டார். தம்பி, 2 பேரும் உள்ளே வாங்கப்பா. பிறகு அவர்கள் இருவரும் உள்ளே வந்து அமர்ந்தனர். சதாசிவம் அவர்களை பார்த்துவிட்டு,
கடுப்பில் முத்துவை திரும்பி பார்க்கிறார். தற்போது ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு அவர்களிடம் பேச முன் வந்தார். தம்பி, நீங்கள் தான் உள்ளே போனீங்க. அங்கே இருந்தது லவ் லெட்டரு, நீங்களும் லவ்வர்ஸு. ஸோ ரெண்டும் அழகாக சிங்க் ஆகுதே. ஆனால் நீங்கள் என்னடான்னா இல்லைன்னு சொல்கிறீங்க. இதை நம்புற மாதிரி இல்லையே. சார் சத்தியமா நாங்கள் 2 பேரும் சும்மா டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு தான் சார் உள்ளே போனோம். லவ் லெட்டர்லாம் எதுவும் எடுத்துகிட்டு போகல சார். எங்களை நம்புங்க. அந்த பேய் பங்களாவுக்குள்ள அந்த 2 டெட் பாடியை பார்த்ததும் நாங்கள் உடனே ஓடி வந்துட்டோம் சார். பேய் பங்களாவா? நானும் இதை கேட்கணும்னு தான் நினச்சேன். ஏட்டையா, சாந்தி மேஷனுக்கு ஏன் பேய் பங்களான்னு பேர் வந்துச்சு? சார், அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்குது சார். என்ன கதை? கொஞ்சம் சொல்லுங்களேன், கேட்போம். சார், 25 வருஷத்துக்கு முன்னாடி பிப்ரவரி 15 அன்னைக்கு கேரளாவிலேருந்து ஊட்டிக்கு டூர் வந்த 8 பசங்க அந்த சாந்தி மேன்ஷனில் தான் ரூம் எடுத்து தங்கியிருந்தாங்க. அதில் 3 பொண்ணுங்க, 5 பசங்க. அப்போதைக்கு அது சீசன் இல்லாத டைமுங்கிறதுனாலையும் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்குங்கிறதுனாலையும் அந்த மேன்ஷன் இருக்கிற இடம் கூட டூரிஸ்ட்டுக்கு பெருசாக தெரியாது. அதனால் யாருமே வர்றதுக்கு ஆர்வம் காட்டலை. அதனால் ரூம்ஸ்லாம் கம்மியான ரேட்டுக்கு தான் விற்பாங்க. அந்த முழு மேன்ஷன்லேயே அன்னைக்கு நைட் அந்த 8 பேர் தான் தங்கினாங்க. அன்னைக்கு நைட்டு தான் அவங்களே எதிர்பார்க்காத அந்த சம்பவம் நடந்துச்சு. கதை தற்போது ஃப்ளாஷ்பேக்கிற்கு செல்கிறது. அந்த 8 நபர்களும் ஒன்றாக ஒரே ரூமில் அமர்ந்து சீட்டு விளையாடி கொண்டிருக்கின்றனர். அப்போது அங்கிருக்கும் ஒருவருக்கு மட்டும் யாரோ கதவு தட்டும் சத்தம் கேட்கிறது. உங்கள் யாருக்காச்சும் கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சா? அதெல்லாம் எதுவும் கேட்கல, நீ விளையாடுறா. மறுபடியும் அவர்கள் ஆட்டத்தை கண்டினியூ செய்தனர். தற்போது வேறு ஒரு நபருக்கு கதவு தட்டும் சத்தம் கேட்டது. காய்ஸ், எனக்கு இப்போ கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு. உங்க யாருக்கும் கேட்கலையா? இப்போ எனக்கு கேட்கல, ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டுச்சு. அந்த மாதிரி தான் இப்போ உனக்கு கேட்டிருக்கு. முன்னாடியே சொன்னேன், இந்த மேன்ஷனில் யாருமே இல்லை, நாம் மட்டும் எதுக்கு இங்கே தங்கணும்னு. இப்போ பாருங்க, ஏதேதோ மர்மமாக நடக்குது. அவர் பேசிக்கொண்டிருக்கும் போது ஒரே நேரத்தில் 8 பேருக்குமே கதவு தட்டும் சத்தம் கேட்கிறது. இப்போது அனைவரும் வீதியில் இருக்கின்றனர். எல்லோரும் அமைதியாக இருந்தனர். பின்னர் மறுபடியும் கதவு தட்டும் சத்தம் கேட்டது. அங்கிருக்கும் அனைவரும் பயத்தில் உறைந்து போயிருக்கின்றனர். யாராவது போய் கதவை திறங்கடா. ஐயோ, நான் போல, நீங்க வேணா போங்க. நான்லாம் போக மாட்டேன். நான் வீட்டுக்கு ஒரே புள்ள. நீங்க யாராவது போங்க. ஏய், தள்ளுங்கடா, நானே போறேன் என்று அங்கிருக்கும் பெண் ஒருவர் அவராக கதவின் அருகில் செல்ல முன்வந்தார். பின்னர் ஸ்லோவாக கதவையும் திறந்தார். கதவையும் முழுவதுமாக திறந்து பார்த்ததும் வெளியில் யாரும் இல்லை. பின்னர் ரூமில் நின்றபடியே தலையை மட்டும் லெஃப்ட் ரைட் என வெளியே எட்டி பார்த்தார். ஆனால் அங்கு யாரும் இல்லை. பாருங்க, யாரும் இல்ல. இதுக்கு போய் ஏன் பயப்படுறீங்க? இருங்க, வெளியே போய் பார்த்துட்டு வரேன் என்று வெளியே செல்ல ஆயத்தமானாள் அந்த பெண். பின்னர் வெளியே வலதுபுறம் சென்று யாராவது இருக்கிறார்களா என்று பார்த்தாள். அங்கு யாரும் இல்லை. பின்னர் அப்படியே இடதுபுறம் நடந்தார். அந்த நேரத்தில் ரூமை கிராஸ் செய்த போது உள்ளே இருந்த நண்பர் ஒருவர் குறுக்கிட்டார். ஏய் ஜெனி, வேணாடி, சொன்னா கேளு. அட இருடா, யார் இருக்காங்கன்னு தான் பாத்துருவோம் என கூறிவிட்டு சென்ற அந்த பெண் இடதுபுறம் சென்றாள். உள்ளே இருக்கும் எல்லோரும் பயத்தில் நடுங்க ஆரம்பித்து விட்டனர். பின்னர் ஜெனி சென்று வெகு நேரம் ஆகியும் ரூமிற்கு திரும்பி வரவில்லை. அனைவருக்கும் அது அதிர்ச்சியை தந்தது. டேய், என்னடா அவளை இன்னும் ஆளை காணோம்? தெரியலையே. ஏய் ஜெனி, விளையாடாத, வாடி. ஆனால் ஜெனியிடமிருந்து எந்த குரலும் வரவில்லை. இதனால் ஒரு ஆண் நண்பர் கதவருகில் சென்று பார்ப்போம் என முன்வந்தார். இவரும் ஜெனியைப் போலவே முதலில் தலையை வெளியே விட்டு பார்த்தார். பார்த்த அவருக்கு ஒரு எதிர்பாராத அதிர்ச்சி காத்திருந்தது. கைஸ், இங்க 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 வந்து பாருங்க எல்லாரும். ஒரே ஓட்டமாக அங்கிருந்து அந்த ஆண் நண்பர் ஓடிவிட்டார். பின்னர் அவரை பின்தொடர்ந்து ரூமில் இருந்த அனைவரும் ஓடி வந்தனர். வெளியில் வந்து பார்த்தால் இரத்த வெள்ளத்தில் ஜெனி இறந்து கிடந்தார். இதை கண்ட அனைவரும் பயத்தின் உச்சிக்கே சென்றனர். உடனே இதை பற்றி போலீசுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் நினைத்து கீழே சென்றனர். ஆனால் அங்கு ரிசப்ஷனில் ஒருவர் கூட இல்லை. அப்போது ஏதோ ஒரு உருவம் அவர்களை பின்தொடர்வது போல தெரிந்தது. உடனே 7 பேரும் அலறி அடித்து ஓடினர். தற்போது கதை பிரசன்ட்டுக்கு செல்கிறது. இதுதான் அங்க நடந்த கதை. அந்த 8 பேருக்கும் இதுவரை என்ன ஆச்சுன்னு யாருக்கும் தெரியல. யாரு கொலைகாரன்னு இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. நார்மலா ஒரு பேய் படத்துல வர டெம்ப்ளேட் ஸ்டோரியே சொல்றீங்க. எனக்கு ஒரு டவுட். 8 பேருமே உள்ள இறந்து போய் கிடந்தப்போ
உண்மையாக நடந்த இந்த கதையை யார் தான் சொல்லியிருப்பா? அந்த ஒரு டவுட் தான் சார் இந்த கதை கேட்ட எல்லாருக்குமே இருந்துச்சு. ஆனால் அதுக்கு மட்டும் பதில் யாருக்கும் தெரியல. சில பேர் அங்கே செத்து போனது 8 பேராக இருந்தாலும் அந்த மேன்ஷனில் இருந்தது 9 பேர். அதில் ஒருத்தர் தான் வெளியே வந்து இந்த கதையை சொன்னாங்கன்னு சில பேர் சொல்கிறாங்க. சிலர் இதெல்லாம் பேய் தான் பண்ணியிருக்கும், ஆல்ரெடி இந்த மேன்ஷனில் நிறைய கொலை நடந்திருக்கு, அந்த கொலையெல்லாம் இந்த பேட்டர்னில் தான் நடந்திருக்கு அப்படின்னும் சில பேர் சொல்கிறாங்க. ஸோ எதை நம்பணும்னு தெரியல. அந்த டைமில் இந்த கேஸை நடத்துனது யார்? கண்ணாயிரம்னு ஒரு இன்ஸ்பெக்டர் தான் இந்த கேஸை அப்போ ஹேண்டில் பண்ணார். ஆனால் அவர் இப்போ உயிரோட இல்லை. கேஸோட இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கும்போதே அவர் கேன்சரில் இறந்துட்டார். அதுக்கப்புறம் கண்ணாயிரம் இடத்துக்கு 2 பேர் வந்தாங்க. அந்த 2 பேரில் ஒருத்தருக்கு வந்த ஒரு 10 நாளில் டிரான்ஸ்ஃபர் வந்துச்சு. இன்னொருத்தர் மாரடைப்பில் இறந்துட்டார். அப்புறம் டிரான்ஸ்ஃபர் ஆனவரும் அடுத்த 2 வருஷத்தில் மண்டையை போட்டார். இதனாலேயே அந்த மேன்ஷன் ஒரு சபிக்கப்பட்ட மேன்ஷன் ஆச்சு. அப்புறம் அது இருக்க தெரு பக்கம் கூட யாரும் போகிறதில்ல. அதெல்லாம் நடந்து 25 வருஷம் கழித்து அந்த மேன்ஷன் சம்மந்தப்பட்ட மர்டர் கேஸில் நீங்கள் தான் உள்ளே வந்திருக்கீங்க. அந்த மேன்ஷனை தொட்ட யாரையும் அந்த மேன்ஷன் இது வரைக்கும் சும்மா விட்டதே இல்லை. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இன்னும் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது சார். முத்து இப்படி கூறியதும் சதாசிவம் முகத்தில் ஈ ஆடவில்லை, முழுவதுமாக அதிர்ந்து போனார். முத்து சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்டதும் பீதியில் இருந்தார் சதாசிவம். பின்னர் மனதை தேற்றிக்கொண்டு காதலர்கள் அமர்ந்திருக்கும் பக்கம் திரும்பினார். சரி, உங்கள் கதைக்கு வாங்க. நாங்கள் தான் முன்னாடியே எல்லாத்தையும் சொல்லிட்டேமே சார். எங்களுக்கும் லெட்டருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஏட்டையா, இப்படியே பேசிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. இவங்க அப்பா அம்மா ஃபோன் நம்பர் வாங்குங்க, வீட்டுக்கு பேசுவோம். சார் சார், வீட்டுக்கெல்லாம் வேணாம் சார். வீட்டுக்கு தெரியாம தான் சார் நாங்கள் 5 வருஷமா மெயின்டைன் பண்ணுறோம். எங்கள் வீட்டுக்கெல்லாம் நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சாலே கொன்று போட்டுருவாங்க. இதில் அவன் கூட ஒரு நைட்டு வெளியே போயிருக்கேன்னு தெரிஞ்சா அவ்வளோதான் சார். நீ கதற, ஆனால் உன் பக்கத்தில் இருக்கிறவன் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கானே. சார் சார், அதெல்லாம் இல்லை சார். எதுக்கு சார் அம்மா அப்பாவுக்கெல்லாம் ஃபோன் போட்டுட்டு? எங்களுக்கும் அந்த கொலைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அதே மாதிரி அந்த லெட்டருக்கும் எங்களுக்கும் கூட எந்த சம்மந்தமும் கிடையாது சார். ப்ளீஸ் சார், எங்களை நம்புங்க சார். ஏண்டா, இந்த ஊட்டியில் நைட் நேரம் ஸ்டே பண்ணுறதுக்கு உங்களுக்கெல்லாம் வேறு எந்த ஒரு இடமும் கிடைக்கலையா? அந்த பேய் பங்களாவுக்கு தான் போகணுமா? அங்கே தான் ஒரு சில அசம்பாவிதங்கள்லாம் நடந்திருக்குன்னு தெரியுமில்ல. தெரிஞ்சும் ஏன் அங்கேயே போகிறீங்க? சார், லாட்ஜுக்கு போகலாம்னு தான் சார் முதல்ல முடிவு பண்ணோம். ஆனால் அங்கே யாராவது பார்த்துட்டா என்ன பண்ணுறதுன்னு இவ தான் ரொம்ப பயந்தா. அதனால தான் சரின்னு ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஆள் நடமாட்டம் இல்லாமல் இருக்க அந்த பேய் பங்களாவுக்கு போகலாம்னு சொல்லி அதை தேர்வு செஞ்சோம். ஆனால் கடைசியாக நாங்கள் அங்கே போகிறப்ப தான் இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சார். இனிமேல் அது இருக்க பக்கமே நாங்கள் போக மாட்டோம் சார். எங்களை மன்னிச்சிடுங்க சார். இந்த கொலைக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சார். 100% நம்பலாம் சார். நம்பிக்கை வச்சு என்ன பண்ணுறது? கோர்ட்டில் ப்ரூஃப் தான் பேசும். ஏதாவது ப்ரூஃப் வேணும்ல. நீங்கள் அந்த கொலையை பண்ணலைன்னு ஏதாவது அந்த மாதிரி இருக்கா? பிறகு முகேஷும் தீபாவும் நீண்ட நேரம் யோசித்தனர். யோசித்த பின்னர் அவர்களுக்கு ஒரு ஐடியா தோன்றியது. சார், எங்கள் 2 பேருக்குமே தமிழ் எழுத வராது சார். அப்புறம் எப்படி சார் நாங்கள் அந்த லெட்டரை எழுதியிருக்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். பின்பு சதாசிவம் இதை பற்றி யோசிக்க ஆரம்பித்தார். சரி, இப்போதைக்கு நீங்கள் வீட்டுக்கு போங்க. ஆனால் இன்வெஸ்டிகேஷன் எப்போ கூப்பிட்டாலும் அடுத்த 1 மணி நேரத்தில் நீங்கள் இங்கே இருக்கணும். பெட்ரோல் இல்லை, வண்டியில் டயர் இல்லை, இந்த மாதிரி எந்த கதையும் சொல்லக்கூடாது. சரியா? கண்டிப்பாக வரோம் சார். இப்போ போகலாமா? போங்க. பின்னர் முகேஷும் தீபாவும் அங்கிருந்து கிளம்பினர். அவங்க போயிட்டாங்களான்னு பார்த்துட்டு வாங்க ஏட்டையா. ஏட்டையா உடனே அங்கிருந்து வெளியே வந்து அந்த காதலர்கள் சென்று விட்டனரா என உறுதிப்படுத்திக் கொண்டார். பின்னர் அவர்கள் சென்றதும் பாபு இருக்கும் அறைக்கு முத்து வந்தார். ஏட்டையா, உண்மையாவே அந்த சாந்தி மேன்ஷன் கேஸ் எடுத்து ஹேண்டில் பண்ண போலீஸ்காரங்க ஒருத்தர் கூட இப்போ உயிரோட இல்லையா? ஆமாம் சார், அது உண்மைதான். அந்த பங்களாவுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் கண்டிப்பாக இது வரைக்கும் இருந்துட்டு தான் சார் இருக்கு. அது என்னன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி எவனோ ஒருத்தன் இருப்பான்.
அவன் தான் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இந்த பேய் மேலே பழியை தூக்கி போடுறான்னு எனக்கு ஒரு டவுட் ரொம்ப நாளாக இருக்குது. ஏட்டையா, கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி தான் இருக்கும். அது எப்படி இந்த பர்டிகுலர் இடத்துக்கு சம்மந்தப்பட்ட கேஸை எடுத்து ஹேண்டில் பண்ணுற போலீஸ்காரங்களுக்கு மட்டும் பிரச்சனை வரும்? இதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று கண்டிப்பாக இருக்குது. அதையும் சேர்த்து நான் என்னென்னு கண்டுபிடிக்கிறேன். சார், என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார். அவர் பேர் ஆரோக்கியதாஸ். அவர் அந்த பேய் பங்களா இன்வெஸ்டிகேஷனில் இருக்கும்போது தான் க்ரெயினில் அடிபட்டு இறந்து போனார்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. நான் அவர் பேரை இதுக்கு முன்னாடி நம்ம பேசிகிட்டு இருக்கிறப்போ மென்ஷன் பண்ணலை. ஆனால் அவர் இப்போ உயிரோடு இருக்கிறாருங்கிற ஒரு நியூஸ் ரீசண்டாக நான் கேள்விப்பட்ட மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது சார். எனக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுத்தீங்கன்னா அவர்கிட்ட ஃபோனில் பேசிட்டு வந்து உங்களுக்கு சொல்கிறேன் சார். போயிட்டு வாங்க ஏட்டையா, நோ வரிஸ், நான் இங்கே வெயிட் பண்ணுறேன் என கூறிவிட்டு உடனடியாக போனை எடுத்துக்கொண்டு சதாசிவத்தின் அறையிலிருந்து கிளம்பினார் ஏட்டையா முத்து. ஹலோ, நான் ஏட்டையா முத்து பேசுகிறேன்ப்பா என ஏட்டையா ஃபோன் காலில் ஒருபுறம் பேச, சதாசிவத்தின் போனுக்கு முக்கியமான கால் அவரின் முதல் மனைவி ஷெர்லியிடமிருந்து வருகிறது. உடனே போனை 2 ரிங்கில் எடுத்து இயர்போன் மாட்டிக்கொண்டு பேசத் தொடங்கினார் சதாசிவம். என்னம்மா கோச்சிட்டு ஃபோனை எடுக்கல? இது வரைக்கும் என்னால் வீட்டுக்கு கூட வர முடியலம்மா. இங்கே ஏகப்பட்ட ப்ரெஷர். நீயும் புரிஞ்சுக்காமல் இப்படி பண்ணா எப்படி? எனக்கு ஒரு விஷயம் கிளியரா சொல்லுங்க. உங்களுக்கு என் கூட வாழ ஆசை இருக்கா இல்லையா? ஆசை இல்லாமையா நான் அவங்ககிட்ட அவ்வளோ கெஞ்சி மெசேஜ் பண்ணியிருப்பேன்? உண்மையா எனக்கு நீ மட்டும் இல்லைனா இந்த லைஃப்பை நினச்சி பார்க்கவே முடியாது செல்லம். நீ கொடுக்குற ஒரு பூஸ்டப்பில் தான் நான் இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டுருக்கேன். என்னதான் எனக்கு மற்ற பொண்ணுங்க மேலே ஆசை இருந்தாலும் சரி, நீ தாண்டி எனக்கு எப்பவும் முக்கியம். இப்போ இதே டைலாக தானே நீங்க அவகிட்டயே சொல்லுவீங்க? ஏய், அப்படிலாம் கிடையாதுடி. நீ ஏன் இந்த மாதிரிலாம் பேசுகிற? என்னால் உன்னை விட முடியல. தெரியாதனமா அவளுக்கு வாழ்க்கை தரேன்னு ஒத்துக்கிட்டேன். ஆனால் இப்போ ஏன் அப்படி சொன்னேன்னு ரொம்ப யோசிக்க வைக்கிறான். நான் இப்போவும் சொல்கிறேன், எனக்கு இந்த உலகத்திலேயே நம்ம பசங்க கூட கிடையாது. நீ மட்டும்தான் எனக்கு முக்கியம். இந்த லைஃப் நீ எனக்கு போட்ட பிச்சை. நீ மட்டும் இல்லைன்னா இப்போ நான் இருக்கிற இந்த பொசிஷன் கண்டிப்பாக பாசிபிள் கிடையாது. எப்போவோ நான் என் லைஃப்பை முடித்து அந்த ஆண்டவன்கிட்ட போய் சேர்ந்துருப்பேன். இதோ பார் ஷெர்லி, எனக்கு ஓவர் ரொமான்டிக்காலாம் பேச வராது. ஆனால் நான் பேசினா அதில் கண்டிப்பாக பாயிண்ட் இருக்கும். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். இனிமேல் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லாதடி. சரி சரி, நான் ஃபோனை வைக்கிறேன். அவ்வளோதானா? சாப்பிட்டியா, என்ன பண்ணுறீங்க, அப்படி எதுவுமே கேட்க மாட்டியா? இதெல்லாம் இன்னொருத்தி இருப்பாளே, அவ கேப்பா. ஏய், என்னடி நீ புரிஞ்சுக்காமலே பேசுகிற? நான் எவ்வளோதான் உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணுவேன். ஓஹோ, புரிய வைக்க ட்ரை பண்றீங்கன்னு சார் எந்த அர்த்தத்துல சொல்றீங்க? ஒரு வாட்டியும் ஏதாவது தப்பு பண்ணிட்டு உங்களோட போலீஸ் மூலையில இருந்து பொய் சொல்லி என்னை ஏத்துக்க வைக்க ட்ரை பண்ணுவீங்களே, அந்த மாதிரி ட்ரையா? ஷெர்லிமா, நீ என்னை ரொம்ப ட்ரிகர் பண்ணுற மாதிரி பேசுகிற. பரவாயில்ல, ட்ரிகர் ஆகுங்க. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. பசங்க கிட்டலாம் இப்பதான் பேசினேன். உங்களுக்கு அப்பா வேணுமா அம்மா வேணுமான்னு கேட்டேன். அவங்களுக்கு நான் மட்டும் இருந்தா போதும்னு தான் சொல்றாங்க. ஸோ போற ஐடியால தான் நானும் இருக்கேன். அப்போ நான் சொல்றத கொஞ்சம் கூட நீ புரிஞ்சுக்க என பேசிக்கொண்டிருக்கும் போது ஏட்டையா உள்ளே நுழைந்தார். சரி, நான் போனை வைக்கிறேன் ஷெர்லி, அப்புறமா பேசுறேன் என கூறிவிட்டு போனை கட் செய்தார் சதாசிவம். என்ன ஏட்டையா, என்னாச்சு கேட்டீங்களா? நான் கேள்விப்பட்டது உண்மைதான் சார். அந்த ஆரோக்கியதாஸ் இன்னும் உயிரோட தான் இருக்கார். சொல்லப்போனால் அந்த பேய் மேன்ஷன் சம்மந்தப்பட்ட கேஸ் ஹேண்டில் பண்ண போலீஸில் அவர் மட்டும்தான் உயிரோடு இருக்கார். ஆனால் இதில் மிகப்பெரிய ட்விஸ்ட் என்னென்னா, அவர் இப்போ சுய நினைவில் இல்லை. 1 மாதமாக கோமாவில் இருக்கார். அந்த கிரேன் ஆக்சிடெண்ட் ஆனதுலேருந்து மண்டையில் காயம் ஏற்பட்டதுனால அவர் எப்போ குணமாவார்னு ஒரு குறிப்பிட்ட டேட்டை டாக்டரால் கொடுக்க முடியலையா சார். அதனால் நமக்கு இருந்த ஒரே கேட்டும் மூடிடுச்சு. சரி, ஓகே ஏட்டையா, ஏதாவது ஒரு வழி கண்டிப்பாக திறக்கும் என பேசிக்கொண்டிருக்கும் போதே சதாசிவத்தின் கதவறையை திறந்து உள்ளே நுழைந்தான் முகேஷ். போனவன் எதுக்கு இப்ப வரான் என்கிற பார்வையில் ஏட்டையாவும் சதாசிவமும் அவனை பார்க்கின்றனர். என்னப்பா இவ்வளோ பரபரப்பாக வர, என்ன விஷயம்? சார், உங்ககிட்ட பேசுகிறப்போ ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். என்னப்பா சொல்லு. சார், நாங்கள் அந்த மேன்ஷனுக்கு போனதுலேருந்து எங்களை யாரோ ஒருத்தர் அங்கே வாட்ச் பண்ணுறாங்கன்ற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருந்துச்சு சார். என்னதாண்டா சொல்ல வர?
புரிகிற மாதிரி சொல்லு. சார், அன்னைக்கு நாங்கள் அந்த 2 பிணத்தை பார்த்த அதிர்ச்சியில் பயந்து வெளியே ஓடி வரும்போது எங்களை கிராஸ் பண்ணி ஒருத்தன் ஓடினான். அதை பற்றி நான் 2 இன்வெஸ்டிகேஷன்லையும் சொல்ல மறந்துட்டேன் சார் என்று முகேஷ் கூறி முடிக்கவும் சதாசிவம் வியப்பின் உச்சிக்கே சென்றார். மர்மம் தொடரும். சார், அன்னைக்கு நாங்கள் அந்த 2 பிணத்தை பார்த்த அதிர்ச்சியில் பயந்து வெளியே ஓடி வரும்போது எங்களை கிராஸ் பண்ணி ஒருத்தன் ஓடினான். அதை பற்றி நான் 2 இன்வெஸ்டிகேஷன்லையும் சொல்ல மறந்துட்டேன் சார் என்று முகேஷ் கூறி முடிக்கவும் சதாசிவம் வியப்பின் உச்சிக்கே சென்றார். டேய், இது எவ்வளோ பெரிய எவிடன்ஸ்! கேஸை திசை திருப்பக்கூடிய பவர் இருக்கிற விஷயத்தை தான் நீ இப்போ சொல்லியிருக்க. இதை போய் மறந்துட்டேன்னு சொல்கிற. சரி, அவன் எப்படி இருந்தான்? ஆமாம் சார், என்னோட தப்பு தான். அப்புறம் அந்த இடம் எப்போவுமே இருட்டாக தான் சார் இருக்கும். அதனால் அவன் எப்படி இருந்தான்னு என்னால் சொல்லவே முடியாது. டேய், நல்லா யோசிச்சு பாருடா. ஏதாவது ஒன்று உனக்கு ஞாபகம் வர வாய்ப்பு இருக்குது. இல்லை சார், எதுவுமே எனக்கு ஞாபகம் வர மாதிரி தெரியல. கண்டிப்பாக நான் ஒரு ஆளை பார்த்தேன், அது மட்டும்தான் சார் எனக்கு தெரியும். ஏதாவது யோசிச்சு பாருடா, கண்டிப்பாக ஞாபகம் வரும். பிறகு சிறிது நேரம் யோசித்து முகேஷ் பேசினான். சார், பார்த்தேன் சார். என்ன பார்த்த? எங்களை கிராஸ் பண்ணி ஓடி போனவனோட காலில் ஒரு ஒரு தீக்காய வடுவை பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு சார். தீக்காய வடுவா? ஆமாம் சார். சரி, இப்போ நீ போ, நான் கூப்பிடுறப்ப வா. சரி, ஓகே சார் என கூறிவிட்டு சதாசிவம் அங்கிருந்து கிளம்ப சொன்னதும் முகேஷ் அங்கிருந்து கிளம்புகிறான். ஏட்டையா, என்ன பையன் ஏதோ ஒரு குட்டையை கலர்ற மாதிரி இருக்கு? ஆமாம் சார், இதை இவன் அன்னைக்கு ஞாபகப்படுத்தி சொல்லியிருந்தா நாங்கள் அப்போவே அதை பற்றி என்னென்னு விசாரித்து பார்த்துருப்போம். ஆனால் இவன் இப்போ தான் சொல்கிறான். சரி விடுங்க ஏட்டையா, நான் தான் சொன்னேன்ல, ஒரு கதவை மூடுனா இன்னொரு கதவு கண்டிப்பாக திறக்கும்னு. அது மாதிரி தான் இப்போ திறந்துருக்கு. இந்த கதவு மூடுற வரைக்கும் நம்ம விட்டுறக்கூடாது. கண்டிப்பாக உள்ளே புகுந்து ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்த கறந்தே ஆகணும். ஆமாம் சார், நம்ம ஏற்கனவே ரொம்ப டைம் எடுத்துட்டோம். இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நமக்கு கிடைச்சிருக்கிற ஆதாரங்களை வச்சு எப்படியாவது கொலைகாரங்கிட்ட நம்ம நெருங்கணும். ஆமாம் ஏட்டையா. சரி, நான் இப்போதைக்கு வீட்டுக்கு கிளம்புறேன். வீட்டில் ஏகப்பட்ட தலைவலி காத்திருக்கு. அதை போய் சமாளித்து நான் நாளைக்கு காலையில் வந்துடுறேன். நீங்கள் பார்த்துக்கோங்க. சரி சார், போயிட்டு வாங்க. சார், அப்படியே இன்னொரு விஷயம். சொல்லுங்க. என்னை மன்னிச்சிருங்க சார், அதில் ஏதாவது நமக்கு துப்பு கிடைக்கும்னு தான் நான் அப்படி ஐடியாவை சொன்னேன். இப்போ அந்த ஐடியாவால் தான் இன்றைக்கி நாளே கெட்டு போச்சு. நீங்களும் ரொம்ப அப்செட் ஆகிட்டீங்க. என்னை மன்னிச்சிருங்க சார். ஆட விடுங்க ஏட்டையா, நானே அதை மறந்துட்டேன். அதை இப்போ ஒன்று கிடச்சிருக்கு. அதான் இப்போ ஒன்று கிடச்சிருக்குல்ல, அதை வச்சு மூவ் பண்ணுவோம். நானும் டென்ஷன் ஆனதுக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இதெல்லாம் ஒர்க் டென்ஷனில் அடிக்கடி நடக்கிறது தான் ஏட்டையா. இதை நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க. ஐயா, இருந்தாலும் டிஎஸ்பி கிட்ட என்ன சொல்லுவீங்க? நமக்கு தெரியாத சமாளிப்பா. இவ்வளோ நாள் பல பொய் சொல்லிட்டோம், இதையும் சொல்லி சமாளிப்போம். சரி ஏட்டையா, நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் வரேன் என முத்துவிடம் ஆறுதல் வார்த்தைகளை பேசிவிட்டு அங்கிருந்து கிளம்பினார் சதாசிவம். தற்போது சதாசிவம் தன்னுடைய வீட்டிற்கு செல்கிறார். சதாசிவம் தன்னுடைய முதல் மனைவியான ஷெர்லியிடம் பேசலாம் என்று ஆர்வமாக வீட்டுக்குள் நுழைந்தார். ஆனால் ஷெர்லி ஏற்கனவே குழந்தைகளை தூங்க வைத்துவிட்டு அவளும் தூங்கிவிட்டாள். பின்னர் தூங்கிக் கொண்டிருப்பவளை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் என்று இவனும் அங்கிருந்து கிளம்பிவிட்டார். அவருடைய பெட்ரூமுக்குள் நுழைந்ததும் தன்னுடைய போலீஸ் உடுப்புகளை கழட்டும் போது மேலதிகாரியிடமிருந்து சதாசிவத்திற்கு கால் வருகிறது. இந்த ஆளுக்கு வேற வேலையே இல்லை, கண்ட நேரத்தெல்லாம் ஃபோன் பண்ணிக்கிட்டு என வாய்க்குள் முணுமுணுத்துக் கொண்டே போனை எடுத்து காதில் வைக்கிறான். சார், சொல்லுங்க சார். என்னையா, ஹேண்ட் ரிட்டன் டெஸ்ட்டுக்கு அப்ரூவல் கொடுத்தேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, கேஸ் எப்படி மூவ் ஆகுதுன்னு எந்த அப்டேட்டும் இல்லை. இங்கே ஒருத்தன் உக்காந்துருப்பான், அவனுக்கு நம்ம ரிப்போர்ட் பண்ணணும்னு ஏதாவது தெரியுமா? இல்லை ஸ்பூன் ஃபீட் பண்ணணுமா? சார், அப்படிலாம் இல்லை சார். நானே ஸ்டேஷனில் இருந்து இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன். வந்த உடனே உங்களுக்கு தான் சார் கால் பண்ணலாம்னு எடுத்தேன். அதுக்குள்ளே நானே கால் பண்ணிட்டேன். அதானே சொல்ல போகிறேன். சதாசிவம் என்ன பேசுவது என்று தெரியாமல் சைலண்ட் ஆனான். யோ, நீ பேச வர்றது பொய்ன்னு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அப்படி இருந்தும் அது எப்படியா தைரியமாக உனக்கு சொல்ல வருது? சரி, கேஸ் அப்டேட் என்ன? அந்த டெஸ்ட் என்னாச்சு? சார்,
ஓவராலாக அந்த டெஸ்ட் நமக்கு நெகட்டிவாக தான் சார் முடிஞ்சுது. அதைத்தான் நான் அப்போவே சொல்லிட்டேனே. மேலே சொல்லு. நமக்கு டெஸ்ட் மூலமாக எதுவும் கிடைக்கல சார். ஆனால் டெஸ்ட்டு ரிலேட்டடாக பண்ண ஒரு இன்வெஸ்டிகேஷனில் ஒரு லீடு கிடச்சிருக்கு சார். அதை தான் நாளைக்கு ஒர்க் அவுட் பண்ணலாம்னு இருக்கேன். என்ன லீட்? அந்த லீட் வந்து சார், அதை நாளைக்கு ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே சொல்கிறேனே சார். சரி, அந்த ஷைலஜா பற்றி அன்னைக்கு கேட்டேனேயா, ஏதாவது தெரிஞ்சுதா? வெறுப்பானார் சதாசிவம். சார், அது பார்க்குறேன் சார், பார்த்துட்டு சொல்கிறேன் சார். இப்போது ஃபோனில் சார்ஜ் இல்லை, நான் அப்புறமா பேசுகிறேன் சார். சரி சரி வச்சிரு. போனை வைத்ததும் வெறுப்பில் போனை தூக்கி பெட் குஷன் மீது எறிந்தான். அந்த பெட்டில் போன் 2 ஜம்ப் அடித்து கீழே விழுந்தது. பின்னர் அங்கிருந்து பாத்ரூமுக்கு சென்று தன்னுடைய முழு நாள் ஒர்க் பிரஷர், ஷவரிலிருந்து உடம்பில் பட்டு சிதறிப்போகும் தண்ணீரை போல சிதறிப்போகுமா என்று உடலை நனைக்க ஆரம்பித்தார் சதாசிவம். குளித்து முடித்து வெளியே வந்ததும் தான் சதாசிவத்திற்கு ஒரு யோசனை புலப்படுகிறது. இன்று போலீஸ் ஸ்டேஷனில் முகேஷ் கூறிய அந்த தீக்காய வடுகொண்ட நபரை ஏற்கனவே நாம் எங்கேயோ பார்த்தோம் என்று நினைவுபடுத்த முயற்சிக்கிறான் சதாசிவம். பின்னர் நடுமண்டையை 4 முறை தட்டி தட்டி பார்த்து யோசிக்க முயற்சி செய்தான். இருந்தும் எங்கோ பார்த்தோம் என்ற யோசனை சட்டென்று அவர் மண்டைக்கு வரவில்லை. பின்னர் குளித்த தலையை துவட்டி காய வைத்தார். அதன் பின் தொங்கவிடப்பட்டிருந்த போலீஸ் உடுப்பிலிருந்து ஒரு சிகரெட்டை எடுத்து தன்னுடைய ரூமின் பால்கனிக்கு சென்று அதை பற்ற வைத்தார். 4 இழுப்பு இழுத்ததும் தான் மூளை வேலை செய்ய தொடங்கியது. அந்த தீக்காய வடு கொண்ட நபரை நாம் எங்கே பார்த்தோம் என்று. முதல் நாள் அந்த சம்பவம் நடந்த இரவன்று சதாசிவம் ஒண்ணுகடிக்க ஒதுங்கிய போது ஒரு நபர் சதாசிவத்தை இடித்து சென்றான். சதாசிவமும் அந்த நபரை பார்த்து, யோ பார்த்து போக மாட்டியா என்று சதாசிவம் கேட்டுள்ளார். அதை தற்போது நினைவு கூர்ந்து பார்த்தார். உடனே தான் தூக்கி போட்ட மொபைல் எங்கிருக்கிறது என்று தேடி அதை எடுத்து அந்த ராத்திரியில் முத்துவுக்கு போன் செய்தார். ஏட்டையா, நான் அந்த தீக்காய வடு வச்சிருக்கிற ஒரு ஆளை முதல் நாள் மேன்ஷனுக்கு வரும்போது பார்த்த ஞாபகம் எனக்கு இருக்கு. அவனோட காலில் அந்த தீக்காய வடு இருக்கிறத நான் ரொம்ப கிளியராக பார்த்தேன். ஆனால் எனக்கு அப்போ சட்டுன்னு அது ஞாபகம் வரல, இப்போதான் வந்துச்சு. ஏட்டையா, நாளைக்கு முதல் வேலையா அந்த ஏரியாவுக்கு போய் இந்த மாதிரி தீக்காய வடு வச்சிருக்கிற நபரை யாராவது பார்த்துருக்காங்களான்னு விசாரிக்கலாம். கண்டிப்பாக நமக்கு ஏதாவது அதிலிருந்து ஒரு துப்பு கிடைக்கும். கண்டிப்பாக போகலாம்யா, நானும் வரேன். பின்னர் போனை வைத்துவிட்டு டீப் ஸ்லீப்புக்கு தயாரானான் சதாசிவம். அப்படியே நிலாவும் மறைந்து சூரியன் உதித்தது. காலை வெயில் பால்கனியின் கண்ணாடி வழியாக சதாசிவத்தின் உடம்புக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனது. மெல்ல கண்ணை திறந்து ஜன்னலை எட்டி பார்த்து இன்றைக்கான விடியல் பிறந்துவிட்டது என்ற பாசிட்டிவ் தாட்டில் எழுந்தான் சதாசிவம். உடனே குளித்து முடித்து ரெடியாகிவிட்டு ஏட்டையாவிற்கு போன் செய்தான். ஏட்டையா, நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வண்டி எடுத்துட்டு அந்த மேன்ஷன் இருக்கிற தெரு பக்கம் வந்துடுங்க. நானும் இங்கிருந்து வண்டி எடுத்துட்டு அங்கே வந்துடுறேன். அங்கே வந்துட்ட பிறகு நம்ம விசாரிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். சரி சார், அப்படியே பண்ணிக்கலாம். உடனே கார் சாவியை எடுத்துக்கொண்டு படிக்கட்டில் கீழே இறங்கினான். இறங்கும் வழியில் ஒரு முறை ஷெர்லி என்ன செய்து கொண்டிருக்கிறாள் என்று அவளது பெட்ரூம் வழியாக எட்டி பார்த்தான். பெட்டில் ஷெர்லி இல்லை. பாத்ரூமில் தண்ணீர் சத்தம் கேட்டது. அதனால் குளித்துக் கொண்டிருப்பாள் என்று நினைத்து சதாசிவம் அங்கிருந்து வேக வேகமாக கிளம்பிவிட்டார். பின்னர் அங்கிருந்து கிளம்பிய அவர் அடுத்த 10 நிமிடத்தில் அந்த பங்களா இருக்கும் இடத்திற்கு சென்றார். ஆனால் ஏட்டையா வர தாமதமானதால் இவரே அங்கு இருக்கும் கடைகளில் விசாரிக்க ஆரம்பித்தார். கடைக்காரரே, இங்கே காலில் ஒரு தீக்காய வடு வச்சிருக்கிற நபரை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? அப்படிலாம் யாரையும் பார்க்கல சார். பிறகு பக்கத்தில் இருக்கும் வேறு கடைக்கு சென்று, இந்த தீக்காய வடு வச்சிருக்கிற நபரை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இல்லை சார், தீக்காய வடு வச்செல்லாம் யாரையும் நான் இங்கே பார்த்ததே இல்லை. அதன் பிறகு 100 மீட்டர் நடந்து பக்கத்தில் இருக்கும் சாக்லேட் கடைக்கு சென்று அங்கேயும் விசாரித்தார். சார், நீங்கள் காலில் தீக்காயம் வடு வச்ச யாரையாவது பார்த்துருக்கீங்களா? இல்லை சார், அந்த மாதிரிலாம் நான் இங்கே யாரையுமே இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அப்போதுதான் ஏட்டையா சரியாக அந்த இடத்திற்கு வந்தார். சரி சார். என்ன சார், ஏதாவது தெரிஞ்சுதா? எதுவும் தெரில ஏட்டையா. யாரை கேட்டாலும் அந்த மாதிரி ஒரு ஆளை நாங்கள் இந்த பக்கம் பார்க்கவே இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. பின்னர் சதாசிவம் மிகவும் ஃபெட்டப்பாகி, சரி காரில் இருக்கும் தண்ணீர் பாட்டிலை எடுக்கலாம் என்று காரின் அருகில் சென்றார். அப்போது அவரை கடந்து முகத்தை மூடிக்கொண்டு ஒருவர் வேகமாக அந்த மேன்ஷன் இருக்கும் இடத்திற்கு செல்கிறார். எதிர்ச்சியாக அவரை பார்த்ததும் அவரின் கால்களிலும் தீக்காய வடு இருப்பதை சதாசிவம் கண்டு பூரிப்படைந்தார். எபிசோட் 18. சதாசிவம்
மிகவும் ஃபெடப் ஆகி, சரி காரில் இருக்கும் தண்ணீர் பாட்டிலை எடுக்கலாம் என்று காரின் அருகில் சென்றார். அப்போது அவரை கடந்து முகத்தை மூடிக்கொண்டு ஒருவர் வேகமாக அந்த மேன்ஷன் இருக்கும் இடத்திற்கு சென்றார். எதிர்ச்சியாக அவரை பார்த்ததும் அவரின் கால்களிலும் தீக்காய வடு இருப்பதை சதாசிவம் கண்டு பூரிப்படைந்தார். இவர்தான் நம்ம தேடின ஆளு, கடைசியா கிடைச்சிட்டான் என்ற ஆர்வத்தில் ஏட்டையாவிடம் சென்று, ஏட்டையா சீக்கிரம் வாங்க, இதோ அவன்தான் நம்ம தேடி வந்த ஆளு என்று சதாசிவம் கூற முத்துவும் பார்த்தார். பின்னர் இருவரும் அவனை துரத்தி செல்ல முற்பட்டனர். ஆனால் அந்த தீக்காய வடு வைத்திருந்த நபர் இவர்களை பின்னால் திரும்பி கண்டதும் அவனும் ஓட்டம் பிடிக்க ஆரம்பித்தான். கடைசியாக அவனை சேஸ் செய்து கொண்டு அந்த பேய் வில்லா மேன்ஷன் வரை சென்று விட்டனர். ஆனால் அங்கு சென்றதும் அவன் இல்லை, திடீரென்று மாயமானான். ஏட்டையா இங்கதான் வந்தான், எங்க போயிருப்பான்? அதான்யா எனக்கும் தெரியல என்று சுத்தி முத்தி பார்த்து கொண்டிருந்தான். கண்டிப்பா இங்கதான் சார் எங்கேயாவது இருப்பான், இங்கிருந்து போறதுக்கு வாய்ப்பே இல்லை. ரொம்ப தாகமா இருக்குன்னு தண்ணி எடுக்கிறதுக்காக கார் பக்கத்துல போறப்பதான் அவனை பார்த்தேன். அதனால தண்ணி கூட குடிக்கல. இப்ப இப்படி ஓடி வந்ததுல தாகம் ரொம்ப டபுள் ஆயிடுச்சு. சார் நீங்க கார் சாவியை மட்டும் என்கிட்ட கொடுங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். நீங்க இங்கிருந்து அவன் வரானான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. இல்லை ஏட்டையா பரவாயில்ல விடுங்க. இல்லை சார் நீங்க இங்கே இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன் என்று விடாமல் கேட்டதால் சரி என சம்மதித்து கார் சாவியை ஏட்டையாவிடம் கொடுத்தான். ஏட்டையா சாவியை வாங்கிக் கொண்டு கார் இருக்கும் திசைக்கு நடந்தார். பின்னர் சதாசிவம் அவன் எங்கே இருப்பான் என்று பார்த்து பார்த்து மெதுவாக நடந்து கடைசியாக அந்த பங்களா இருக்கும் இடத்திற்கு வந்துவிட்டார். இங்கு தேடியும் அவன் கிடைக்கவில்லை. பின்னர் அந்த மேன்ஷனுக்குள்ளேயே சதாசிவம் நுழைந்து விட்டார். அங்கு சென்று எல்லா இடங்களிலும் தேடினார். அவன் எங்கும் கிடைக்கவில்லை. பின்னர் அங்கிருக்கும் ஒரு மேஜையின் மீது அமர்ந்தார். எதிர்பாராத விதமாக அந்த மேஜையின் கீழேதான் இந்த தீக்காய வடு கொண்ட நபர் ஒளிந்திருக்கிறான். இதனை முதலில் சதாசிவம் பார்க்கவில்லை. அதன் பின் தான் பாக்கெட்டில் வைத்திருந்த கர்ச்சீஃபை எடுத்து முகத்தில் உள்ள வேர்வையை துடைத்தார். அப்போது கை தவறி கர்ச்சீஃப் கீழே விழுந்தது. கீழே விழுந்த கர்ச்சீஃபை எடுக்க தன்னுடைய மேல் பாக்கெட்டில் கை வைத்துக் கொண்டு கீழே குனிந்தார். அப்போதுதான் ஒளிந்து கொண்டிருக்கும் அந்த தீக்காய வடு கொண்ட நபரை முதல் முறை ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்தார் சதாசிவம். சதாசிவத்தை பார்த்ததும் அந்த மர்ம நபருக்கு கிளியானது. உடனே அவன் அங்கிருந்து தப்பித்து ஓட முயற்சித்தான். ஆனால் சதாசிவமோ தன்னுடைய உடும்பு பிடிக்கொண்ட கையால் அவன் தப்பித்து போகாதவாறு பிடித்து கொண்டார். அந்த நேரத்தில்தான் ஏட்டையாவும் கையில் வாட்டர் பாட்டிலுடன் அங்கு வந்தார். பின்பு அந்த மர்ம நபரை சதாசிவம் பிடித்திருப்பதை பார்த்ததும் உடனே பாட்டிலை ஓரம் வைத்துவிட்டு அந்த கல்வன் பிடிபட்ட இடத்தை நோக்கி ஏட்டையா ஓடினார். ஏட்டையா நீங்க அந்த கையை பிடிங்க, நான் இந்த கையை பிடிக்கிறேன். சரிங்க சார் என்று ஏட்டையா மற்றும் சதாசிவம் இருவரும் சேர்ந்து அந்த தீக்காய வடுகொண்ட நபரை தூக்கினர். பின்னர் அவனை முகத்தில் அறைந்து சதாசிவம் தனது வெறுப்பை தீர்த்து கொண்டார். ஏண்டா ஓடவா பாக்குற? ஏட்டையா நீங்க உடனே போய் என் வண்டி இங்க எடுத்துட்டு வாங்க, இவனை இன்னைக்கு ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் உரிச்சிருவோம். ஏட்டையாவும் காரை கொண்டு வர வேக வேகமாக கிளம்பினார். தற்போது கதை புதிதாக தன்னுடைய புது குன்னூர் வில்லாவுக்கு வந்திருக்கும் பாபு மற்றும் மணியிடம் செல்கிறது. மணி எல்லாம் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? ஐயா நம்ம மதுரையில் இருந்த வீடை விட இது ரொம்ப பெருசா இருக்கு. ஆனா வெளியிருந்து பார்க்கும்போது சிம்பிளா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனா உள்ள வந்து பார்த்தா நம்ம வெளியிருந்து பார்த்த வீடா இதுன்னு ஒரு எண்ணத்தை கொடுக்குதுயா. உண்மையா வீடு ரொம்ப நல்லா இருக்குயா. உங்க செலக்ஷன் எப்பவுமே தப்பாவே போனதில்லை. 15 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி போட்டது மணி, இப்பதான் வர்றதுக்கான சந்தர்ப்பமே கிடைச்சிருக்கு. அது வரைக்கும் வாடகைக்கு யாரையாவது தங்க வச்சுக்கலாமான்னு மார்த்தாண்டன் கேட்டான். வீட்டை வாங்கின உடனே இன்னொருத்தனுக்கு எதுக்கு கொடுக்கணும்னு 15 வருஷமா பூட்டியே தான் கிடந்துச்சு. சரி மணி, உனக்கு கிச்சன்லாம் ஓகே தானே? எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? அதெல்லாம் ஓகே தான்யா. இந்த ஊரோட டைப் அப்படி மணி என்று இருவரும் பேசிக்கொண்டிருக்கும் போதே மார்த்தாண்டம் வீட்டுக்குள் நுழைந்தார். அட வாங்க மார்த்தாண்டம், 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது, இப்பதான் அதோட பார்க்குறவங்கள. ரொம்ப மாறிட்டீங்க போலையே. ஆமாம் சார், நீங்களும் நல்லாவே மாறிட்டீங்க. பை த வே, உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். நல்லது நல்லது. சரி, ஏதாவது சாப்பிட்றீங்களா? இல்லை சார், நானே இப்போ தான் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு வந்தேன். சரி, நேற்று காலையிலேருந்து உங்களை பார்க்கலையே, அதான் ஒரு எட்டு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். கொஞ்சமாவது சாப்பிட்டு போங்க மார்த்தாண்டம். எங்க மணி?
எங்கள் மணியோட கைப்பக்குவம் சூப்பராக இருக்கும். இல்லை சார், இன்னொரு நாள் கண்டிப்பாக பார்க்கலாம். சரி, ஓகே மார்த்தாண்டம். சார், என்ன விஷயமா குன்னூர் வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதுவா, அது மார்த்தாண்டம், ஒரு 2 நாள் முன்னாடி பணி நிறைவு விழாவில் பேசிகிட்டு இருக்கும்போது சடனாக மயங்கி கீழே விழுந்துட்டேன். ஐயோ, என்ன சார் ஆச்சு? அப்புறம் ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் பண்ணவும் தான் தெரிஞ்சுது எனக்கு ஹீட் ஸ்ட்ரோக் இருக்கான். அதனால் வெப்பம் புழுக்கம் அதிகமாக இருக்கிற பகுதியில் என்னால் அவ்வளோவா இருக்க முடியாது. கிளாஸ்ட்ரோஃபோபிக் ஆகலாம். அதனால் ஏதாவது குளிர் பிரதேசத்தில் இருக்கிறது தான் பெட்டர்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாரு. அதனால தான் சரின்னு குன்னூரில் ஒரு பங்களா நம்ம வாங்கி போட்டிருக்கோமே, அங்கே போயிடலாம்னு முடிவு பண்ணி இங்கே வந்தோம். சூப்பர் சார். அப்போது இனிமே இங்கே தான் இருப்பீங்க போலையே. கொஞ்சம் உடம்பு நமக்கு ஒத்துழைக்கிற வரைக்கும் இங்கே வாழ்க்கையை கழிக்க வேண்டியது தான். அதே மாதிரி வேற ஒரு பழைய கணக்கும் குன்னூரில் எனக்கு பாக்கி இருக்கு. அதான் அதையும் சேர்த்து முடிக்கலாம்னு. சரி பாருங்க சார், ஏதாவது ஹெல்ப் வேணும்னா உடனே எனக்கு கால் பண்ணுங்க. அது எந்த டைமாக இருந்தாலும் பரவாயில்ல, தயக்கப்படவே வேணாம். நான் கிளம்புறேன் சார். பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க மார்த்தாண்டம். மார்த்தாண்டம் வீட்டிலிருந்து கிளம்பி விட்டார். என்னையா, அவர்கிட்ட ஏதோ பழைய கணக்கு பாக்கி இருக்கு அது இதுன்னு பேசுறீங்க? நான் சொல்றத கேளுங்கய்யா. இந்த கேஸ் விஷயத்தெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு உடம்ப ரிலாக்ஸ் பண்ணுங்கய்யா. அது நம்ம கையில் இல்லை மணி, அந்த கடவுள் கையில் தான் இருக்கு. பின்னர் ஸ்டேஷனில் இருக்கும் கடவுள் படத்திற்கு மாலை போட்டு திரி வைத்து எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றினார் ஸ்டேஷன் ரைட்டர். அந்த நேரத்தில்தான் அந்த ஏற்றிய தீபம் அணையும் அளவிற்கு அவ்வளவு வேகமாக காரை கொண்டு வந்து நிப்பாட்டினார் சதாசிவம். உடனே உள்ளே இருந்த அந்த நபரை வலித்து போட்டு வெளியே கொண்டு வந்து சதாசிவத்தின் அறைக்கு தரதரவென இருவரும் இழுத்து சென்றனர். இன்வெஸ்டிகேஷன் தொடங்கியது. டேய், நான் கேட்குற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லணும். உன் பேர் என்ன? என் பேர் ஜானி. சரி சொல்லு, எதுக்காக அந்த 2 கொலைகளை பண்ண? ஐயா, எனக்கும் அந்த கொலைக்கும் சுத்தமாக எந்த சம்மந்தமும் இல்லை ஐயா. நீங்கள் என்னை தப்பாக புரிஞ்சிட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. டேய், எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். கொலை நடந்த நேரத்தில் நீ அங்கிருந்து ஓடி இருக்க. நீ ஓடுனதை 2 பேர் பார்த்துருக்காங்க. அவங்க எல்லாத்தையுமே என்கிட்ட வந்து சொல்லிட்டாங்க. நீ தப்பிக்கவே முடியாது. ஒழுங்கா உண்மையை சொல்லு. ஐயா, அன்னைக்கு நான் ஓடினது வேற விஷயமாயா. உண்மையா நான் அந்த கொலையை பண்ணலையா. அதுக்கும் எனக்கும் சத்தியமா எந்த சம்பந்தமும் கிடையாது. என்னை விட்டுருங்கய்யா. நீ சொல்ற எதுவுமே நம்புற மாதிரி இல்லை ஐயா. நான் அந்த மேன்ஷனுக்கு போறதுக்கு முன்னாடி அங்க ஏற்கனவே அந்த 2 பேர் இறந்துதாயா கிடந்தாங்க. சதாசிவம் எதுவுமே புரியாதது போல முகத்தை வைத்துக் கொண்டான். அப்போ உனக்கும் கொலைக்கும் சம்பந்தம் இல்லைனா கொலை நடந்த டைம்ல நீ எப்படி அங்க இருந்த? ஐயா, நான் ஒரு திருடன்யா. நகைகளை திருட தான் அன்னைக்கு நைட்டு நான் அங்கே வந்தேன். நகை திருட வந்தியா? ஆமாயா. எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. அதில் ஒருத்தன் பேசினான். அவன் என்ன சொன்னான்னா, நீ இப்போ அடுத்த 10 நிமிஷத்தில் பேய் பங்களாவுக்கு போனால் அங்கே 2 பேர் இறந்து கிடப்பாங்க. கையில் கழுத்தில் காதலெல்லாம் தொங்க நகை போட்டிருப்பாங்க. இதெல்லாம் உனக்கு வேணும்னா அங்கே வந்து எடுத்துக்கோன்னு சொல்லி அந்த கால் கட்டாயிடுச்சியா. சரி, ஏதோ சும்மா சொல்கிற மாதிரி நினச்சேன். ஆனால் உண்மையாக அங்கே போய் பார்த்தா ஃபோன் காலில் சொன்ன மாதிரி 2 பேர்கிட்டையும் நிறைய நகைகள் இருந்துச்சு. அதையெல்லாம் எடுத்துகிட்டு போவ அன்னைக்கு வந்து திருடன் தாயாண்ணா. வேணா அங்கிருந்து எடுத்த நகையை கூட நான் கொடுத்துட்றேன், என்ன விட்டுருங்கய்யா. என்னது, உனக்கு ஒருத்தன் ஃபோன் பண்ணானா என கேட்டு அதிர்ச்சியானார். உடனே ஏட்டையாயிருக்கும் பக்கம் முகத்தை திருப்பி, இது என்ன இன்னொரு திருப்பமாக இருக்கிறது என்பதைப் போல முகத்தை வைத்துக் கொண்டார் சதாசிவம். தற்போது அந்த போன் செய்த நபர் யாராக இருக்க முடியும் என்ற மர்மம் சதாசிவத்தின் மனதில் எழுந்தது. யார் ஜானியிடம் பேசி இருப்பார் என்ற ஒரு புதிர் சதாசிவத்தின் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது. உடனே ஜானியிடம் கேட்டார், உனக்கு கால் பண்ண அந்த நம்பர் எனக்கு வேணும். அந்த நம்பர் அதுக்கப்புறம் தொடர்பிலே இல்லை சார். நான் எவ்வளோ கால் பண்ணி பார்த்துட்டேன், ரிங் போகவே இல்லை, என்கேஜாகவே இருந்துச்சு. ஓ, மறுபடியும் கால் பண்ண ட்ரை பண்ணியிருக்கீங்க? ஏன்? நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் சுருட்டியாச்சு சார், எதுவுமே மிச்சம் இல்லை அப்படின்னு தூது சொல்லத்தான் மறுபடியும் ஃபோன் பண்ணியோ? ஜானி முகத்தை கீழே தொங்க போட்டு கொண்டான். சரி, தொடர்புல இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு அந்த நம்பரை தான், நாங்கள் தொடர்பை வர வச்சுக்கிறோம்.
என்று அந்த நம்பரை ஜானியிடம் கேட்டார். உடனே ஜானி இடுப்பில் செருகியிருந்த தன்னுடைய போனை எடுத்து அந்த நம்பரை தேடினான். பின்னர் அந்த நம்பரை அப்படியே சதாசிவத்திடம் காண்பித்தான். ஏட்டையா, அந்த நம்பரை வாங்கி உங்க போன்ல இருந்து கால் போடுங்க. ஏட்டையாவும் நம்பரை டைப் செய்து கடைசியாக கால் போட்டு சதாசிவத்திடம் கொடுத்தார். ரிங் போனது. ஏண்டா, ரிங் நல்லாவே போகுது. முதல் முறை முழு ரிங் அடித்தும் யாரும் கால் எடுக்கவில்லை. மறுபடியும் 2வது முறை போட்டார். 2வது முறையும் கால் எடுக்கப்படவில்லை. பின்பு போனை வைத்துவிட்டு அந்த ஜானியிடம் திரும்பினார். கோபத்தில் ஜானியை பார்த்து ஒரு அறை விட்டார். ரிங் நல்லா போகுது, ஆனா போலன்னு போய் சொல்ற. ஐயா, சத்தியமா அந்த நம்பருக்கு நான் ட்ரை பண்ணப்போ எனக்கு கால் போலையா. சரி, போனா போட்டோம், அதை விடு. உனக்கு ஏதோ ஒரு அனானிமஸ் நம்பர்ல இருந்து கால் வந்து 2 டெட் பாடி இருக்கு, நகையும் இருக்கு, வந்து எடுத்துட்டு போன்னு சொன்னா நீ அதை என்ன பண்ணிருக்கணும்? உடனே போலீஸுக்கு கால் பண்ணி சொல்லியிருக்கணுமா இல்லையா? ஏன் அதை பண்ணல என்று பலார் பலார் என மீண்டும் அறைந்தார். சொல்லு, ஏன் போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்லல? ஐயா 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 அடிக்காதீங்கய்யா, சொல்லிடுறையா. வீட்டில் கொஞ்சம் கடன் பிரச்சனை, எனக்கு கொஞ்சம் பணம் தேவையா இருந்துச்சு, அதனால தான் நகை எடுக்க போனையா. ஐயா, நான் இதுக்கு முன்னாடி திருட்டு தொழில் பண்ணிட்டு இருந்தேன், அது உண்மைதான். ஆனா அதுக்கப்புறம் அந்த தொழிலை விட்டு 20 வருஷம் ஆயிடுச்சியா. முழுக்க முழுக்க வீட்டு சுச்சுவேஷனுக்காகத்தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க ஐயா. எனக்கு உன்கிட்ட பேசின அந்த ஆள் யாருன்னு தெரிஞ்சாகணும். ஒருவேளை அப்படி ஒரு ஆள் இருக்கானா இல்ல தப்பிக்கிறதுக்காக நீ பொய் சொல்றியான்னு எனக்கு தெரிஞ்சாகணும். இந்த 2த்துல ஏதாவது ஒண்ணு எனக்கு தெரிஞ்சாதான் நீ இப்ப உயிரோடவே இருப்ப. ஐயா, நிச்சயமா அவன் கால் பண்ணி தான் ஐயா நான் அங்க போனேன், நான் பொய் சொல்லல ஐயா. உடனே ஏட்டையாவை கூட்டிக் கொண்டு வெளியே சென்றான். அங்கு சென்றதும் பாக்கெட்டில் இருந்த ஒரே ஒரு சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்தான். ஏட்டையா, என்ன ஏட்டையா, அது ஒரே தலைவலியா இருக்கு. எவங்கிட்ட போனாலும் நான் இல்ல இவன் தான் பண்ணான்னு அந்த நாள் படத்துல வர்ற மாதிரி ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு கதையை சொல்றானுங்க. அதான் சார் எனக்கு ஒன்றும் விளங்கல. ஏதாவது ஒரு டேர்னிங் பாயிண்ட் வராதான்னு நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், ஆனா இது வரைக்கும் எதுவும் வரல. ஆனா போராடுனா நிச்சயமா வரும் சார். உள்ளே இருந்த ரைட்டர் சதாசிவத்தை கூப்பிட்டார். சார், உள்ள கால் வருது. உடனே கையில் வைத்திருந்த சிகரெட்டை காலில் போட்டு மிதித்துவிட்டு குடுகுடுவென அறைக்குள் நுழைந்து போனை எடுத்தான். அந்த நம்பரிலிருந்து தான் போன் வந்திருக்கிறது. ஹலோ. ஹலோ, யார் பேசுறீங்க? இந்த நம்பர்ல இருந்தே எனக்கு கால் வந்துச்சு, அதான் மறுபடி போட்டேன் என்று ஒரு பெண்ணுடைய குரல் வந்தது. இதனால் சதாசிவம் சற்று அதிர்ச்சி அடைந்தார். சதாசிவம் போனின் மைக் மீது கை வைத்து ஜானியிடம் பேசினார். உனக்கு கால் பண்ணது ஒரு பொண்ணா? பொண்ணுலாம் கிடையாது சார், பையன்தான் பேசினா என்று ஜானி கூற மறுபடியும் காலை தொடர்ந்தார் சதாசிவம். உங்க பேர் என்ன? முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க, நான் ஏன் உங்களுக்கு என் பேரை சொல்லணும்? நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு விசாரணைக்காக பேசுறோம். நாங்க கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. சொல்லுங்க சார், என்ன வேணும்? குரல் பவ்யமானது. உங்க பேர் என்ன? என் பேரு காயத்ரி. 2 நாள் முன்னாடி இந்த நம்பர்ல இருந்து எங்களுக்கு ஒரு கால் வந்துச்சு, அதை பத்தி கேட்கத்தான் ஃபோன் பண்ணோம். 2 நாளைக்கு முன்னாடி எப்போன்னு கரெக்டா டைம் சொல்றீங்களா? மீண்டும் மைக்கில் கை வைத்து ஜானியிடம் பேசினார். டேய், உனக்கு எந்த டைம்ல கால் பண்ணி பேசினாங்க? நைட்டு 12:15 இருக்கும் சார். நைட்டு தான் கால் வந்துச்சா? சார், 2 நாள் முன்னாடி நைட்டு ஃபோன் என்கிட்ட இல்ல, என் தம்பி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தான். என்ன சார், ஏதாவது பிரச்சனையா? இது எந்த ஊரு? சார், நாங்க குன்னூர் பக்கத்துல எடப்பள்ளின்னு ஒரு வில்லேஜ்ல இருக்கோம். உங்களோட தம்பி இப்ப எங்க இருப்பாரு? சார், என்னோட தம்பி இப்போ வேலையில இருப்பான், ஃபோன் போட்டா எடுக்க மாட்டான் சார். என்ன வேலை செய்யறாரு? அவன் என்ன வேலை செய்யறான்னு என்கிட்ட இப்ப வரைக்கும் சொன்னதில்ல சார். டெய்லி 8 மணிக்கு கிளம்பி போவான், நைட்டு 8 மணிக்கு வீட்டுக்கு வருவான், மறுபடியும் 8 மணிக்கு போய் மறுநாள் 8 மணிக்கு வருவான். அவ்வளவுதான் அவனை பத்தி எனக்கு தெரியும். 2 நாள் முன்னாடி நைட்டு 8 மணிக்கு வீட்டில தான் இருந்தானா? இல்ல சார், 2 நாள் முன்னாடி அவன் நைட்டு வீட்டுக்கு வரவே இல்லை. அதோட மறுநாள் காலையில 6 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தான். மறுபடியும் 8 மணிக்கு வேலைக்கு கிளம்பி போயிட்டான் சார். என்ன சார், ஏதாவது பிரச்சனையா? ஏன்னா இன்னைக்கு காலையில இருந்து அவன் ஃபோனுக்கு ட்ரை பண்ணாலும் ஃபோன் போல. இப்போ நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஃபோன் பண்றீங்கன்னு சொல்றீங்க,
எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். இல்லைம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சும்மா ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்காகத்தான் கால் பண்ணேன். எனக்கு உங்கள் தம்பியோட நம்பர் வேணுமே. பிறகு அக்கா நம்பர் கூறினாள். ஏட்டையா, நான் சொல்கிற நம்பரை அப்படியே டைப் பண்ணுங்க. ஏட்டையாவும் போனை எடுத்து டைப் பண்ண ஆரம்பித்தார். சார் 8778543243 சார். சார், ஏதாவது பிரச்சனைனா இந்த நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்க சார். கண்டிப்பாக சொல்கிறேன் மேடம். இப்போ நான் ஃபோனை வைக்கிறேன். போனை வைத்துவிட்டு ஏட்டையா டைப் செய்த அந்த நம்பரை தன்னுடைய போனில் டைப் செய்து உடனே அந்த நம்பருக்கு கால் செய்தான். முதல் ரிங் போனது, இரண்டாவது ரிங் போனது. யாரும் போன் எடுக்கவில்லை. 5 ரிங் வரை சென்றது. கடைசியாக 6வது ரிங்கில் போன் எடுக்கப்பட்டது. ஹலோ ஹலோ, இது எந்த ஊர்? குன்னூர். நீங்கள் யார் பேசுறது? உடனே மைக்கின் மீது கையை வைத்துக்கொண்டு ஜானியிடம் சதாசிவம் பேசினார். டேய், உங்ககிட்ட பேசுனது இந்த குரல் தானே? ஒரு வரியிலெல்லாம் பேசுனா அதை சரியாக என்னால் சொல்ல முடியாது சார். ஒரு வாக்கியமாக ஏதாவது பேசுனா என்னால் அதை கேட்டு யோசித்து சொல்ல முடியும். சரி என்று மீண்டும் போனை எடுத்து காதில் வைத்து பேச ஆரம்பித்தான் சதாசிவம். சார், என்ன உங்களுக்கு தெரியலையா? நான் தான் ஜானி. உங்களை அன்னைக்கு பார்த்து மீட் பண்ணி பேசினனே, நீங்களும் என்கிட்ட நல்லா இருக்கீங்களான்னு கேட்டீங்க. ஞாபகம் இல்லையா? ஜானியா? அந்த மாதிரி பேர்லலாம் எனக்கு யாரையும் தெரியாது. ராங் நம்பர், போனை வைங்க. சார் சார், இது கரெக்ட் நம்பர் தான். நான் ஜானி பேசுகிறேன். உங்களை எனக்கு நல்லா தெரியும். தம்பி, எனக்கு ஜானிங்கிற பேரில் யாரையும் தெரியாதுப்பா. அதான் ராங் நம்பர்னு சொல்கிறேன்ல. போனை வைங்க. சரி, ஓகே சார், நான் தெரியாமல் பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கோங்க என்று அந்த போன் கட் செய்யப்பட்டது. என்னடா, இந்த குரலை தானே கேட்ட? ஏறத்தாழ எனக்கு அன்னைக்கு கேட்டது இந்த குரல் மாதிரி தான் இருந்துச்சு சார். ஏட்டையா, உடனே இந்த நம்பரை கண்ட்ரோல் ரூமுக்கு அனுப்பி ட்ராக் பண்ண சொல்லுங்க. ஏட்டையாவும் கண்ட்ரோல் ரூமுக்கு தொடர்பு கொண்டு இந்த நம்பரை ட்ராக் செய்வதற்காக அனுப்பினார். கண்ட்ரோல் ரூமுக்கு அனுப்பிட்டேன் சார். அங்கே ஒரு 20 நிமிஷம் வெயிட் பண்ண சொன்னாங்க. அவங்களே கால் பண்ணி லொக்கேஷன் சென்ட் பண்ணுறாங்களாம். சரி, ஓகே ஏட்டையா. ஏட்டையா, கோச்சிக்காம ஒரே விஷயம் மட்டும் செய்கிறீங்களா? சிகரெட்டு தீர்ந்து போச்சு, கொஞ்சம் பக்கத்தில் சிகரெட் மட்டும் வாங்கிட்டு வந்துடுங்க என கூறிவிட்டு பர்சிலிருந்து 100 ரூபாய் எடுத்து ஏட்டையாவிடம் கொடுத்தார். ஏட்டையாவும் உடனே சிகரெட் வாங்க ஓடிப்போனார். அந்த இடைவெளியில் ஜானியிடம் பேச்சுவார்த்தை நடத்தினான் சதாசிவம். ஏண்டா, உனக்கு எத்தனை பொண்டாட்டிங்கடா? எத்தனை பொண்டாட்டியா? என்ன சார் கேட்குறீங்க? சாரி, எத்தனை பசங்க? சார், எனக்கு ஒரே ஒரு பையன் தான் சார். 10வது படிக்கிறான். 10வது படிக்கிற பையனுக்கு அப்பனா இருந்துட்டு தான் இந்த மாதிரி திருட்டுத்தனம்லாம் செய்றியா? சார், நான் தான் சொல்கிறேன்ல சார், 20 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் சார் முதல் முறை பண்ணுறேன். அதையும் நல்லா பண்ணாமல் மாட்டிக்கிட்டேன். சொந்த ஒரே குன்னூர் தானா? ஆமாம் சார், பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இங்கே தான் என பேசிக்கொண்டிருக்கும் போதே ஏட்டையா உள்ளே நுழைந்தார். மீதி இருந்த 5 ரூபாயோடு சேர்த்து வாங்கி கொண்டு வந்த சிகரெட்டையும் அவரிடம் கொடுத்தார். உடனே ஏட்டையாவின் மொபைலுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வந்தது. உடனே ஏட்டையா முத்து அதை எடுத்து பார்த்தார். சார், கண்ட்ரோல் ரூம்ல இருந்து லொகேஷன் வந்துருச்சு. உடனே ஜானியை அங்கேயே லாக்கப்பில் அடைத்துவிட்டு இருவரும் வண்டியை எடுத்துக்கொண்டு அந்த லொகேஷன் இருக்கும் இடத்திற்கு விரைந்தனர். அந்த லொகேஷனுக்கு செல்வதற்குள் இருட்டிவிட்டது. கடைசியாக அந்த இடத்திற்கும் வந்து சேர்ந்தனர். அவர்கள் வந்து சேர்ந்த இடத்தில் ஒரு பெரிய வீடு இருக்கிறது. அந்த வீட்டிற்குள் தான் அந்த லொகேஷன் நம்பர் இருப்பதாக இவர்களுக்கு காண்பிக்கிறது. காரிலிருந்து கீழே இறங்கி அந்த வீட்டிற்கு அருகில் சென்று காலிங் பெல் அடிக்கிறார்கள். யார் வெளியே வரப்போகிறார்கள் என்று ஏட்டையாவும் சதாசிவமும் மிக மிக ஆவலாக காத்திருந்தனர். மர்மம் தொடர்ந்தது.